ஓகே, குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நம்பை அண்ட் பாண்டாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா முடிக்கும் போது ஐ ஸ்டார்டட் வித் நம்பை. ஓகே. ஸோ நம்பை அப்படின்னா இது வந்து நியூமரிக்கல் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய இந்த நியூமரிக்கல் பைத்தான்ல இருக்கும். அதாவது ஒரு மீன், மீடியன் இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு யூ ஹாவ் லைக் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்பை ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இருக்கும். அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி பத்தியும் பார்க்க போறோம் இன்னைக்கு. பட் இதுக்கெல்லாம் பேசிக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக் கவர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்டீஜர், அதாவது பேசிக் டேட்டா டைப்ஸ், இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, பூலியன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்ட் தென் லிஸ்ட் பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம பார்க்காத ஒன்று வந்து லிஸ்ட் டப்பிளும் பார்த்தோம். டிக்ஷனரி பத்தி நம்ம பெருசா பார்க்கல. ஸோ டிக்ஷனரி பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாண்டாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சும்மா டிக்ஷனரினா என்ன, எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்த்தோம்னா, பாண்டாஸ்ல வந்து இதே மாதிரி ஏன்னா டிக்ஷனரியிலேருந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செஷன் என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ பிஃபோர் ஈவன் நம்ம அடுத்த என்னென்ன பண்ண பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு இனிஷியல் தாட் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ டேட்டாங்கிறத பத்தி கொஞ்சம் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நம்பை அண்ட் பாண்டாஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டேட்டால வந்து நிறைய டைப் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே இங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா, இது வந்து டேட்டா இப்போ டேட்டால வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாவே இருக்கு. இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம இப்ப போல. ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ ப்ரோக்ராமிங் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்கு, கியூ, ஒரு ஹேஷ் மேப், இந்த மாதிரியான நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த லிஸ்ட் டபுள் டிக்ஷனரி எல்லாமும் வந்து பைத்தனோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். பட் இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். ஓகேவா? டைப்ஸ்னா வந்து ஒரு ஒரு வேரியபிள் எடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா, அதாவது அது இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா, அந்த மாதிரி சொல்றது வந்து டேட்டா டைப். இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு டேட்டாவை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா? இப்ப லிஸ்ட்ங்கிறதுல என்ன பண்ணுவோம், ஒரு எல் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ஸ் போட்டு அப்புறம் நம்ம இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ அதே மாதிரி டபுள் அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இப்ப அதே மாதிரி ஸ்டாக் அப்படின்னா, ஸ்டாக்குங்கிறதும் ஒரு சே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து டேட்டாவை என்ட்ரி பண்ண பண்ண, ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒன் பில் ஐ மீன் ஒன் ஆன் டாப் ஆஃப் தி அதர். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நீங்க போறீங்க, இப்போ ஃபைன் ஒரு எலிமெண்ட் இன்செர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் செவன்னா செவன் வந்து அதுக்கு மேல வரும். ஸோ இது மாதிரி வந்து டேட்டாவை நீங்க ஃபில் பண்ண பண்ண டேட்டா இந்த மாதிரி புஷ் ஆகிட்டே வரும் உள்ள. அதே மாதிரி அரேன்னு ஒன்று பார்த்தோம், நம்பை அரேன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இப்போ கியூ அப்படிங்கிறது வந்து கியூ கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் மாதிரி தான். பட் கியூல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம எஃப்ஐஎஃப்ஓ, எல்ஐஎஃப்ஓ இந்த மாதிரி பேர்லாம் சொல்லுவோம். ஸோ எஃப்ஐஎஃப்ஓனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது கியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்செர்ட் பண்றீங்க ஒன், அடுத்த டூ இன்செர்ட் பண்றீங்க. இப்ப ரிமூவ் பண்ணோம்னா ஒன் தான் வெளியில வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா லிஃபோ, ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது நீங்க பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கடைசி எலிமெண்டா நீங்க என்ன ஆட் பண்ணீங்களோ அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதான் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதனால அது லிஃபோன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல கிடையாது. பட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பாண்டாஸ் லைப்ரரியில நம்ம பார்க்கறதுக்கு இந்த இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் நிறைய அப்ளை பண்ண போறோம். ஸோ அதை பொறுத்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ப்ராடா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ ஒரு கேட்டகரிக்கு பேரே வந்து கேட்டகரிக்கல் டேட்டா, இன்னொன்னுக்கு பேர் வந்து நியூமரிக்கல் டேட்டா. ஓகேவா? இப்போ இந்த நியூமரிக்கல் உள்ள மறுபடியும் சப் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்னு வந்து டிஸ்கிரீட், இன்னொன்னு வந்து கண்டினியூஸ். அண்ட் கேட்டகரிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இதுல வந்து நாமினல், ஆர்டினல், அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியா வந்து. ஸோ இதுதான் வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல உங்களுக்கு இப்ப நீங்க ஆஸ் யூ கேன் சி ஹியர்,
இப்ப நியூமரிக்கல் அப்படின்னாலே இது வந்து நம்பர்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து ரெண்டு கேட்டகரியா பாக்குறோம் இல்லையா, டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு காலம் இருக்கு, ஏஜ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ஏஜ்ல வந்து எனக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17, 18, 24, 29, 26, 38, இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ்ல வேல்யூ வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸ்னா இப்போ 17, 18க்கு அப்புறம் 19 இல்லையா, அந்த மாதிரி கண்டினியூஸ் இல்ல. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கு, கண்டினியூஸா இருக்கா இல்ல டிஸ்கிரீட்டா இருக்கா. ஸோ இப்போ இதே டிஸ்கிரீட் அப்படின்னாக்கா சே ஜீரோ, இப்போ இதே வந்து நான் மாத்துறேன் அப்படின்னா சே ஏஜ் கேட், ஓகே, இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு 0, 5, 10, 15 அந்த மாதிரி டிஸ்கிரீட் வேல்யூஸா இருந்ததுன்னா அது வந்து டிஸ்கிரீட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி கேட்டகரிக்கல்னு பார்த்தோம்னா கேட்டகரிக்கல்லயே வந்து நமக்கு அகைன் நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங் வேல்யூவாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ முக்காவாசி ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் இருக்கும். பட் நியூமரிக்கல்லையுமே கேட்டகரிக்கல் டைப் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நியூமரிக்கல்ல வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது, இதுல வந்து நமக்கு ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிங் இருக்க போகுது இல்ல. ஸோ இதுலயும் அகைன் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு வந்து நாமினல் டேட்டா, இன்னொன்னு ஆர்டினல் டேட்டா. ஸோ இப்போ இந்த ஆர்டினல்னு சொன்னாலே தெர் இஸ் சம் ஆர்டர் இன் இட்னு அர்த்தம். அதான் வந்து ஆர்டினல்னு சொல்லுவோம். நாமினல்ங்கிறது ரெகுலர் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு சே ஐ ஹாவ் அ காலம் கால் டெசிக்னேஷன் ஒன்று. ஓகே. இப்போ இந்த டெசிக்னேஷன்ங்கிற காலம், ஒரு ஏதோ ஒரு எம்ப்ளாயி டேட்டா எடுக்கிறேன், அதுல டெசிக்னேஷன் ஒரு காலம் வருது. இப்போ இந்த டெசிக்னேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்போ இது வந்து என்ன கேட்டகரியில வரும்னு பாத்தீங்கன்னா ஆர்டினல் கேட்டகரியில வரும். ஏன் அப்படின்னா தெர் இஸ் அன் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டரா போய் கடைசியில வந்து நீங்க ஒரு சிஇஓ ஆர் ஏதோ ஒரு சிஎக்ஸ்ஓ சம்திங் ஏதோ ஒரு போஸ்ட் வரைக்கும் போகுது. அப்ப இதுல வந்து ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு ஹைரார்கி இருக்கு. அப்போ ஒரு ஹைரார்கி இருந்ததுன்னா அத பேர் வந்து நம்ம ஆர்டினல் டேட்டான்னு சொல்லுவோம். அப்ப நாமினல் டேட்டானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி அப்படின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ட்ரில வந்து பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இந்தியா, இந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்குன்னா, ஸோ இது வந்து கேட்டகரிக்கல். ஏன் கேட்டகரிக்கல், ஏன்னா ஃபியூ கேட்டகரிஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ப கண்ட்ரிங்கிறது ஒரு கேட்டகரி, ஐ மீன் ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா. அது என்ன மாதிரி கேட்டகரிக்கல்னா நாமினல் டைப் ஆஃப் டேட்டா. ஏன் நாமினல், ஏன்னா இதுல ஆர்டர் கிடையாது. இப்ப பிரான்ஸை விட ஸ்பெயின் பெருசு, இந்தியாவை விட ஜெர்மனி பெருசு, அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் அது உள்ள நீங்க வேற ஏதாவது வேல்யூ எடுக்கிறீங்க, இப்ப பாப்புலேஷன் வச்சு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எஸ் இந்தியாவோட பாப்புலேஷன் ஜெர்மனியை விட ஜாஸ்தி அந்த மாதிரி சொல்லாமே தவிர, பட் இந்தியாவே ஜெர்மனியை விட பெருசு, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸோட பெருசு, அந்த மாதிரி நம்மளால பிளெயினா சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாத போது ஹைரார்கின்னு ஒண்ணு கிடையாது. அதனால அந்த மாதிரியான காலம் உங்களுக்கு டேட்டா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம நாமினல் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஜெனரிக்கா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ இந்த டைப்பை வச்சுதான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸலாவோ இல்ல சிஎஸ்வி ஃபைலாவோ இருக்க போகுது. ஸோ அதை பத்தி என்னன்றது நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சில பேர் வந்து ஜூபிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து வி வில் ட்ரை டு கிவ் யூ டாக்குமெண்ட். ஆனா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க பர்சனல் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு கூகுள். அதுல வந்து அனகோண்டா இன்ஸ்டால் ஆர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு லேட்டர் ஆன் ஷேரும் பண்றேன், இல்லை இந்த சாட்லயும் கூட போடுறேன். ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் சாட்ல இதை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சைன் அப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஃப்ரீ டவுன்லோட் கூட போய்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து அனகோண்டாலேயே உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஆஹ் அப்புறம் வந்து ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன். இப்போ நீங்க ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதுல அகைன் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னா பண்ணலாம், இல்ல ஸ்கிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓஎஸ் ஸ்பெசிஃபிக்கா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட லினக்ஸ் மெஷின் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான இன்ஸ்டால டவுன்லோட் பண்ணலாம். ஆப்பிள் மேக் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டவுன்லோட் இருக்கு. விண்டோஸ் இருந்ததுன்னா அதுக்கான டவுன்லோட் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து அனகோண்டா இன்ஸ்டாலர்னு பேரு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்ல ஜூபிட்டர் லேபோ, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் லேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு அனகோண்டால போயிட்டீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா இன்பில்ட்டா நிறைய லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இது கூடயே சேர்ந்து வந்துடும். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா தனித்தனியா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தனித்தனி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டாம்.
அப்ப இதுல வந்து நமக்கு ரெண்டு ஐடி மெயினா இருக்கும். ஸோ ஒன்னு வந்து ஜூபிட்டர் நோட்புக் நம்ம இப்ப யூஸ் பண்றது, இன்னொன்னு வந்து ஸ்பைடர்னு ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த அனகோண்டா நேவிகேட்டர்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ள வந்து நிறைய ஐ மீன் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பண்டில் பண்ணி உங்களுக்கு மொத்தமா கொடுத்துறாங்க அனகோண்டா நேவிகேட்டர்ல. ஸோ அது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். பட் நீங்க இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு மினி கோண்டான்னு ஒன்று இருக்கு, அது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப இது வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் ஐடிஇ அப்படின்ற கேட்டகரியில வரும். அப்ப பைத்தன் பேஸ்டா உங்களுக்கு வந்து நிறைய ஐடிஇ இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் என்னெல்லாம் ஐடிஇ இருக்குன்னா விஎஸ் கோட், அது வந்து மைக்ரோசாஃப்டோட விஎஸ் கோட் இருக்கு. அப்புறம் நீங்க ஐடில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஆஹ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப ஜூபிட்டர், ஸ்பைடர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஐடிஇஸ். ஓகேவா? ஸோ இந்த ஐடியில நீங்க எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஜென்ரலா டேட்டா சயின்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்றது வந்து இந்த ஜூபிட்டரும் ஸ்பைடரும் தான். பிகாஸ் இதுல வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டா இந்த அனகோண்டால இருந்து நிறைய பண்டிலாயே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ. அதே மாதிரி பைச்சாம்னு ஒண்ணு இருக்கு, அது கூட நீங்க யூஸ் பண்றதாலும் பண்ணலாம். ஆம், இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நிறைய இருக்கும் இது உள்ளே. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் இருக்கும், அனகோண்டா ப்ராம்ப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பைடர் இருக்கும். ஸோ ஆரஞ்சு, பவர் ஷெல்லு, ஆர் ஸ்டூடியோ வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மீதி உங்களுக்கு எது எது வேணுமோ தேவைப்படுறதை நீங்க அப்பப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்டூடியோ கூட இருக்கும். ஸோ ஆர் ப்ரோக்ராமிங் யாருக்கா தெரியும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். பவர் ஷெல்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இன்பில்ட்டாவே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஸோ நீங்க ஜஸ்ட் லான்ச்ல பண்ணீங்கன்னா லான்ச் ஆயிடும். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் ஒர்க் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பைடர் அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் தென் இன்னொன்று வந்து ஜூபிட்டர் நோட் புக். ஸோ இது ரெண்டு தான் நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடிஸா இருக்கலாம். பட் நிறைய பேர் விஎஸ் கோட்லயே இப்போ இன்ஸ்டால் பண்றாங்க. விஎஸ் கோட்ல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன வருதுன்னா, டேரக்டா நீங்க ஜூபிட்டர் நோட் புக்கே விஎஸ் கோட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்து இல்ல என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல, நான் ஆஃபீஸ் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்றேன் அப்படி யாராவது இருக்கீங்கன்னா, நீங்க வந்து இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா கூகுள் கொலாப்னு ஒன்று இருக்கு. ஸோ கூகுள் கொலாப் வந்து டைரக்டா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் ஒன்று வேணும், அவ்வளவுதான். ஸோ அது பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டீங்கன்னா கூட ஸோ இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு கூகுள்ல இருந்து இதை வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அகைன் ஆன்லைன்ல சரி ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் இருந்தா மட்டும் போதும். இதை யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக் இப்ப நான் இங்க யூஸ் பண்ணல, இது வந்து என்னோட லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதனால தான் இங்க ஹெட்டிங்ல எப்படி வருதுன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வருது. லோக்கல் ஹோஸ்ட்னா என்னோட மெஷின்ல இருக்குது. அது தவிர நீங்க கூகுள் கொலாப்ல போனீங்கன்னா டைரக்டா இங்க பாத்தீங்கன்னா சேம் திங் யூ கேன் ஸ்டார்ட் கோடிங் டைரக்ட்லி வித் பைத்தன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுவும் வரும். பிளஸ் உங்களுக்கு ஏஐ பேஸ்டா ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜிபியூ ஆக்சஸ்னு ஒன்று தருவோம். ஸோ இங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன டைப் வேணும் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாமே ப்ரைஸ்டு, சில இதெல்லாம் ப்ரைசிங் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். பட் நமக்கு சஃபிஷியண்டா உங்களுக்கு வந்து யூ கெட் திஸ் பர்டிகுலர் மெமரி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேமும் 107 ஜிபி வந்து இது வந்து உங்களோட கூகுள் டிரைவ் பொறுத்து வரும். ஸோ பட் ரேம்லாம் வந்து உங்களுக்கு அவங்களே தராங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ரன் டைம் டைப் மாத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது சிபியூல தான் இருக்கு, பட் எனக்கு ஜிபியூ வேணும், ஸோ T4 ஜிபியூ வேணும் அப்படின்னாக்கா அதுவுமே ஓரளவுக்கு இனிஷியலா கொஞ்சம் ஃப்ரீயா தருவான். ஸோ நான் ஜிபியூ வச்சும் என்னால ரன் பண்ணிக்க முடியும். எதுக்கு ஜிபியூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ டீப் லேர்னிங் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றோம், ஒரு நியூரல் நெட்வொர்க், பவர்ஃபுல் நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா T4க்கு கனெக்ட் ஆயிடுச்சு, ஜிபியூ ஆக்சஸ் எனக்கு வந்துருச்சு. பட் ஓரளவுக்கு ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் கொடுப்பான். அதுக்கு மேல நம்ம போனோம்னா காஸ்டிங் இன்வால்வ் ஆகும். இல்ல நீங்க சிபியூ மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் யூ வில் நாட் பி சார்ஜ் எனிதிங். ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. கூகுள் கொலாப் அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எந்த ஐடி பெட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நம்ம ஏன்னா எங்க இருந்தாலும் கோடிங் வந்து ஒரே கோட் தான் எழுத போறோம். ஸோ ஜூபிட்டர்ல ஒரு கோடு, விஎஸ் கோட்ல வேற கோடு அந்த மாதிரி இருக்கவே போறது இல்லை. அதனால நீங்க வந்து ஏற்கனவே பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஐடியை நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைச்சாம்னு ஒரு ஐடி இருக்கு.
பைச்சாம் ஐடியிலையும் நீங்க பைத்தன் ரன் பண்ணலாம்னா தாராளமா ரன் பண்ணலாம். பட் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜூபிட்டர் அண்ட் ஸ்பைடர் கொடுக்க சொல்றேன். பிகாஸ் டேட்டா சயின்ஸ் சம்பந்தமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து இதுல நிறையவே இருக்கும். பிளஸ் நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்பி டாட் அப்படின்னு கொடுத்து டேப் கொடுத்தேன்னா இதுல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சில இதுல இருக்கும். பிளஸ் இப்போ விஎஸ் கோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கோட் ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஜூபிட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு சின்டாக்ஸ் அதெல்லாம் டைப் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் டேட்டா சயின்ஸ் சம்பந்தமா பண்றதுக்கு ஜூபிட்டர் அண்ட் ஸ்பைடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஜூபிட்டரே யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நாளைக்கு நீங்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி எங்கேயா போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க எல்லாமே தே வில் ஹேவ் அ ஜூபிட்டர் லேப், ஜூபிட்டர் நோட் புக்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So yeah, with this let us move forward. So last class நம்ம என்ன கடைசியா முடிச்சோம் அப்படின்னாக்கா நம்பை அப்படின்றத முடிச்சோம். ஸோ இந்த நோட் பேட் வந்துட்டோம் ரைட்டா. ஸோ நம்பையில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்பை அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ இதுல வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் n டைமென்ஷனல் அரே. ஓகே. ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் np டாட் அரே ஆஃப் வேல்யூஸ். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் வேல்யூஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ வாட் ஆர் வி கிரியேட்டிங் அப்படின்னாக்கா இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். ஓகே. ஸோ கண்டெய்னர்னா என்ன, ஒரே வேரியபிள்ல என்னால நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸோ இனிஷியலா நம்ம முதல்ல பைத்தன் பார்க்கும்போது எப்படி ஆரம்பிச்சோம்னா ஏ ஈக்குவல் டு 5 இல்லைன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல வெறும் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கண்டெய்னருங்கிறது என்னது, ஒரு வேரியபிள்ல நம்மளால மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிதான் நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற கண்டெய்னர் பத்தி பார்த்தோம். அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஆப் அண்ட் இன்சர்ட், டெலீட். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் லிஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ பட் நம்பையோட டிஃபரன்ஸும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ லிஸ்ட்ல வந்து ஹெட்ரோஜீனியஸ், ஆனா நம்பைன்னு போனீங்கன்னா அது ஹோமோஜீனியஸ். ஹோமோஜினியஸ்னா என்ன அர்த்தம், ஒரே மாதிரியான வேல்யூஸை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது இப்ப இன்டிஜர்னு எடுத்தீங்கன்னா வெறும் இன்டிஜர் வேல்யூஸை மட்டும்தான் கொடுக்க முடியும் உங்களால, இன்டிஜர் அரேவா இருக்கணும்னா. ஓகேவா. இப்ப இதுல வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் 3.4ன்னு மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா மாறிடும், ஃப்ளோட் அரேவா மாறிடும். அதாவது 1ங்கிறதையும் 1.0ன்னு மாத்திடும், 2 பிகம்ஸ் 2.0, 3 பிகம்ஸ் 3, ஐ மீன் 3.4 பிகம்ஸ் 3.4. ஓகே. ஸோ எதுக்கு வந்து அதிகமான ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஆனா லிஸ்ட் வந்து அப்படி இல்லை. இப்ப லிஸ்ட்ல வந்து நீங்க 1, 2, 4.5, ட்ரூ, அப்புறம் ஹலோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம் தாராளமா. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு இன்டீஜர், 2 எலிமெண்ட் இன்டீஜர், இது ஒரு ஃப்ளோட், இது ஒரு பூலியன், இது ஒரு ஸ்ட்ரிங், இந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸா உங்களால கிரியேட் பண்ண முடியும் லிஸ்ட்ல. ஓகே. ஆனா வந்து ஹோமோஜீனியஸ், அதாவது டிஃபரன்ஸே வந்து என்னன்னா நம்பை அரேன்னு சொல்லிட்டீங்கனாலே அது ஹோமோஜீனியஸ் தான். அப்ப லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸே அதுதான். அதே மாதிரி இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னா இப்ப லிஸ்ட்னு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மெமரி அலோகேட் பண்றோம் இல்லையா, அந்த மெமரி வந்து எக்ஸ்ட்ரா மெமரி அலோகேட் ஆயிடும். பிகாஸ் நீங்க அப்பெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க, இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் இதையும் லாஸ்ட் கிளாஸ் காமிச்சேன். அப்போ அரே வந்து அப்படி கிடையாது. நீங்க அரேன்னு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு எலிமெண்ட் அப்போ இருக்கோ அந்த அந்த மெமரி தான் வந்து அலாட்டே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கான மெமரி ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீஅசைன் ஆகும். பட் மெமரி கன்ஸ்ட்ரெயின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெமரி வந்து பைத்தான் டிஃபால்ட்டா அசைன் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப நான் ஒரு நம்பை அரேல வந்து என்பி டாட் அரே ஆஃப் 1, 2, ஹலோ இப்படி கொடுத்தேன்னா ஸோ இது என்ன ஆகும், பை டிஃபால்ட்டா 1ம் 2மே வந்து ஸ்ட்ரிங்கா டைப் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து டைப் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட்டா பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் நம்பை அரேன்னு நீங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்கும், 1 and 2 ஆல்சோ வில் பிகம் எ ஸ்ட்ரிங் வேல்யூ. ஏன்னா ஸ்ட்ரிங் தான் இதுல பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் அரேனாக்கா எல்லா எலிமெண்ட்டும் ஒரே டேட்டா டைப்பா மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் வந்து அரேயோட டெஃபினிஷன். ஸோ கொஞ்சம் கோடும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ என்பி டாட் அரே ஆஃப் சே 1, 2, 3. இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணேன்னா ஏ வந்து எனக்கு 1, 2, 3ன்னு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இங்க ஒரு வேல்யூ மட்டும் 3.4 அப்படின்னு மாத்தினேன்னா அப்ப என்னோட ஏ என்னவா மாறுது, 1, 2, இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடுது. ஓகேவா. ஸோ இப்போ நீங்க டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
அது numpy டாட் n டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுது. அதாவது இப்போ டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம அடுத்து என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எல்லா எலிமெண்ட்டுமே வந்து numpy டாட் என்டி அரே n டைமென்ஷனல் அரேவா இருக்க போகுது. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல. ஓகேவா? யா ஃபைன். ஸோ என்பி டாட் என் டைமென்ஷன் அரே. என் டைமென்ஷன்னா வந்து மல்டி டைமென்ஷன் அரேவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி டைமென்ஷன் அரேனா நம்ம என்னன்றத கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் ஐ செட், இப்போ ஏ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் சேஸ் ஓகே 1.0, 2.0 அண்ட் 3.4 இந்த மாதிரி வேல்யூ வருது. ஸோ இதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இதுல பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் டைமென்ஷன். ஸோ இது வந்து இப்போ என்டி அரேன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப எத்தனை டைமென்ஷன் இருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து என் டைமென்ஷன். ஸோ என் டைமென்ஷன்னா என்ன சொல்லுது, எவ்வளவு டைமென்ஷன் வந்து அந்த அரேல இருக்கு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து வி கால் திஸ் அஸ் ஒன் டைமென்ஷன் அரே. இப்போ டூ டைமென்ஷன் அரேனா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நெஸ்டட் லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு பிராக்கெட்டா நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா தென் இட் பிகம்ஸ் அ டூ டைமென்ஷன் அரே, பட் யூ கேன் கிவ் மோர் வேல்யூஸ் ஆல்சோ. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு வேல்யூவா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா என் டைமென்ஷன் வந்து இட் பிகம்ஸ் டூ. ஸோ மொத்தமா எவ்வளவு டைமென்ஷன் இருக்குன்னா ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. அதாவது ஒரு ரோ, இன்னொன்னு காலம். ஸோ நம்ம டேபுலர் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, ரோ அண்ட் காலம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம டூ டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ பட் எனிவே நம்ம இப்போதைக்கு சிங்கிள் டைமென்ஷன்லயே பார்ப்போம். பட் டூ டைமென்ஷன் என்னன்றது உங்களுக்கு அப்புறமா நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஏ டாட் சைஸ். ஸோ சைஸ் அப்படின்னாக்கா எவ்வளவு எலிமெண்ட் உள்ள இருக்கு. இப்ப நம்ம லெங்த் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, லெங்த் ஆஃப் ஏ. ஸோ இதுவும் எனக்கு 3 தான் வரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது சொன்னேன். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக் டு த டேட்டா, ஐ மீன் இந்த வேரியபிளா இருக்கலாம். அதாவது இப்ப ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்குக்கான ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஸோ இப்போ இந்த லெங்த் டைப் இதெல்லாம் வந்து காமன் ஃபங்க்ஷன்ஸ், எந்த டேட்டாவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க லெங்த் ஆஃப் ஏன்னு கொடுத்தாலும் 3 தான் தரப்போகுது. பட் ஸ்பெசிஃபிக்கா நம்பை அரே அதுக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தென் ஏ டாட் சைஸ் அப்படிங்கறத வந்து நம்மளோட சைஸ் டிட்டர்மின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏ டாட் ஷேப், இது வந்து நமக்கு என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்ல போகுது, அதாவது எத்தனை ரோ எத்தனை காலம். ஸோ இப்போ எனக்கு வந்து யூஸ்வலா இது ஒன் டைமென்ஷன் வேல்யூவா இருந்தா நமக்கு வெறும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவோ அந்த வேல்யூ மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு டியூப்புலா ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து எம்டியா இருக்கு, விச் மீன்ஸ் அது ஒன் டைமென்ஷன். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து மல்டி டைமென்ஷன் பண்ணி காமிச்சேன், அதாவது டூ வேல்யூ. ஸோ ஐ வில் கிரியேட் அ நியூ 2D அரே. இப்போ பி ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப். ஸோ சின்டாக்ஸ்லாம் ஒன்று தான். ஆனா வந்து இப்போ டூ டைமென்ஷனா என்ன பண்ண போறோம், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நான் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ முதல்ல அரேக்குள்ள அரே எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டே ஒரு அரே. ஓகேவா, அதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்னா அதான் அர்த்தம். என்ன அர்த்தம், ஸோ இனிஷியலா நம்ம என்ன பண்றோம், வெறும் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 1 2 3 ஏதோ ஒரு எவ்வளவு நம்பர் வேணாலும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இப்போ இது வந்து சிங்கிள் டைமென்ஷன். இப்போ நான் இதை மல்டி டைமென்ஷனா மாத்தணும்னா என்ன பண்ணும், என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டே ஒரு அரேவா இருக்கணும், என்னோட செகண்ட் எலிமெண்ட் இன்னொரு அரேவா இருக்கும். ஓகே. அண்ட் என்னோட தேர்ட் எலிமெண்ட் இன்னொரு அரேவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட் வேணாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். பட் ஒரு விஷயம் என்ன நீங்க இங்க கவனிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ 1 4 5 இங்க 4 வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்ப 4 வேல்யூ கொடுத்துட்டு இதுல நான் 3 வேல்யூ தான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். என்ன சொல்லணும்னா இது எனக்கு ஏன்னா இன்ஹோமோஜினியஸ், அதாவது ஹெட்ரோஜினியஸா போயிருக்கு. ஒரு எலிமெண்ட் வந்து இங்க எனக்கு வேணும் ஆனா அது இல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஈக்குவல் லென்த் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க 3 வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா 3 வேல்யூ வந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே 3 வேல்யூவா தான் இருக்கும். ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஷுட் ஹேவ் த சேம் லென்த். இல்ல ஏதாவது ஒரு வேல்யூ மாறிச்சுன்னா கூட உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும், அது வந்து இன்ஹோமோஜினியஸ் பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து எனக்கு இப்ப என்னது டூ டைமென்ஷன் அரே. ஏன் அப்படின்னா, ஸோ முதல்ல லிஸ்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூவே வந்து எனக்கு ஒரு அரேவா இருக்கு, செகண்ட் வேல்யூ இஸ் அனதர் அரே, தேர்ட் வேல்யூ இஸ் அனதர் அரே. அப்ப எனக்கு இது 3 வேல்யூவா எனக்கு ஸ்டோர் ஆயிடுது. இப்போ நான் அந்த பியை பிரிண்ட் பண்ணேன்னா நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ ரெண்டு பிராக்கெட்ஸ் இருக்கு, அதனால டூ டைமென்ஷன். ஸோ பி டாட் என் டைமென்ஷன் போட்டீங்கன்னா இட் இஸ் டூ டைமென்ஷன். இப்போ பி டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட ஷேப் கொடுக்கும். ஸோ எவ்வளவு ஷேப் இது,
அப்போ 3 ரோஸ் இருக்கு அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ 1 2 3 3 ரோ அண்ட் 1 2 3 3 காலம். அப்ப பி டாட் ஷேப்னு கொடுக்குறேன்னா 3,3. இதோட அர்த்தம் என்ன? there are 3 rows and 3 columns. அப்ப ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு 3 வேல்யூஸ் இருக்கு, செகண்ட் டைமென்ஷனுக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 2 டைமென்ஷன்ஸ், முதல் டைமென்ஷனோட ஷேப் வந்து 3, செகண்ட் டைமென்ஷனோட ஷேப் 3. ஸோ இது வந்து 3,3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் இது இப்ப பி டாட் சைஸ்ல நான் பண்ணேன்னா என்ன வரும்? ஸோ இப்போ இந்த 145 ஒரு எலிமெண்டா எடுக்குமா, இல்லைன்னா 1 ஒரு எலிமெண்ட், 2 ஒரு எலிமெண்ட், ஐ மீன் 4 ஒரு எலிமெண்ட், 5 எலிமெண்டா எடுக்கும். ஸோ இப்போ பி டாட் சைஸ் நான் கொடுத்தேன்னா ஆக்சுவலா எனக்கு 3 by 3 அப்படின்னாக்கா மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட், அதுதான் வந்து பி டாட் சைஸ்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும். பட் லெங்த் ஆஃப் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 3 தான் வரும். ஏன்னா பிங்கிறது ஒரு அரே. ஸோ இந்த அரேயோட லெங்க்த்னு நான் பார்க்கும்போது இது ஒரு ஒரு எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணும், இதை இன்னொரு எலிமெண்டா கன்சிடர் பண்ணும், 4 5 6 தேர்ட் எலிமெண்டா கன்சிடர் பண்ணும். ஸோ மொத்தமே 3 எலிமெண்ட் தான் இந்த அரேல இருக்கு. அதனால லெங்த் ஆஃப் பின்னு போட்டீங்கன்னா 3 தான் வரும். பட் சைஸ்ங்கிறது என்னன்னா மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து லெங்க்த்துக்கும் சைஸுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்பை அரேயோட பேசிக் ஐடியா. அண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முடிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் அடிஷன் ஆர் வெக்டர் ஆபரேஷன். ஸோ வெக்டர் ஆபரேஷன் என்ன அர்த்தம்? ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது எனக்கு 1 2 3 இருக்கு. ஓகே, இப்போ நான் ஏ பிளஸ் 2 அப்படின்னு ரன் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த 2 போய் ஆட் ஆகும். அதுக்கு பேர் தான் வெக்டர் ஆபரேஷன் ஆர் ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் வந்து எனக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகே, ப்ராட்காஸ்டிங்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ரேடியோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ரேடியோ ஸ்டேஷன் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு. பட் வந்து நீங்க அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றீங்க. இப்போ ரேடியோ மிர்ச்சி அந்த மாதிரி இருக்குன்னா 98.3 அப்படிங்கிற எஃப்எம்க்கு நீங்க உங்களோட எஃப்எம்ல டியூன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, இப்போ அவங்க இந்த ரேடியோ, ஐ மீன் அந்த ஆர்ஜி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டுடியோல இருந்துட்டு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு ஸ்டுடியோ இல்லையா, அங்க வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு மைக்ல பேசுறாங்க. பட் நான் 98.3 டியூன் பண்ணாலும் அதே தான் கேட்க போறேன், நீங்க டியூன் பண்ணாலும் அதே தான் கேட்கறீங்க இல்லையா? இதான் ப்ராட்காஸ்டிங். அதே மாதிரி டிவி வாட் எவர் சேட்டலைட்ல உங்களுக்கு இப்ப சன் டிவின்னு போடுறீங்கன்னா, இப்ப 9:40 AM வந்து சன் டிவில நான் ஓபன் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது, நீங்க ஓபன் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ ஒரே இடத்துல இருந்து அவங்க எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க இல்லையா? அதான் ப்ராட்காஸ்டிங். ஸோ அதே மாதிரி இப்ப நான் 2 அப்படிங்கிற வேல்யூவை இந்த அரே ஏக்கு ப்ராட்காஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஏ வந்து எனக்கு 1 2 3 இருந்தது. ஸோ 1 + 2 3 ஆயிடும், 2 + 2 4, அண்ட் தென் 3 + 2 5. ஸோ எவ்ரி எலிமெண்ட் வில் பி ஆடட். ஓகேவா? ஸோ சாட்ல ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க, என்னது? ஓகே, வாட் இஸ் த 3 டைமென்ஷன்? ஓகே, 3 டைமென்ஷன்னா அதே மாதிரி நீங்க மூணு மூணு எலிமெண்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 மூணு பிராக்கெட்டா வச்சுட்டு, ஸோ ஒரு இப்ப ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண நெஸ்டட் லிஸ்ட்டுக்கே வி கேன் ஆட். ஸோ எத்தனை பிராக்கெட் நீங்க போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைமென்ஷன் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை பாத்தீங்கன்னா ஷேப்ல வந்து 1 1 0ன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒன்னுங்கிறது ரோ, ஒன்னுங்கிறது காலம், இன்னொன்னு. ஸோ 3 டைமென்ஷனா பிரியுது. பட் உள்ளுக்குள்ள எந்த வேல்யூ இல்லாததுனால இட் இஸ் 0 அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகுது. பட் இது வந்து இப்ப 3 டைமென்ஷனா இருக்கு. இப்ப நான் இது வந்து இந்த சி அப்படின்னு சும்மா எம்டியா வச்சிருந்தா கூட சி டாட் என் டைமென்ஷன் வில் பி 3. அப்ப பி டாட் என் டைமென்ஷன் வந்து 2 இருந்தது, பிகாஸ் ரெண்டு பிராக்கெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் இட்ஸ் நெஸ்டட் லிஸ்ட், ரோ காலம் மாதிரி. இப்ப 3 டைமென்ஷன் தான் இந்த மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப இது எங்க வரும்னாக்கா இமேஜ் மாதிரியான டேட்டாலாம் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது தான் வரும். அப்போ ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆர்ஜிபி வேல்யூன்னு சொல்லுவோம். ரெட் கிரீன் அண்ட் ப்ளூவோட காம்பினேஷன் பொறுத்து வேல்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வேல்யூ நீங்க எடுக்கும்போது தான் 3 டைமென்ஷன்லாம் போகலாம். அது வரைக்கும் நமக்கு 3 டைமென்ஷன் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். ஃபைன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்டிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது எந்த ஆபரேஷன்னாலுமே ப்ராட்காஸ்ட் ஆயிடும். அப்ப ஏ இன்டு 2 பண்ணாக்கா ஏ எவ்ரி எலிமெண்ட் வில் பி மல்டிப்ளைட் பை 2. அப்ப ஏ டபுள் ஸ்டார் 2 இதுவும் பார்த்தோம். பவர் 1 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ வாட் எவர் நீங்க வந்து ஒரு அரே என்பி அரே நம்பை அரேவா எடுத்துட்டீங்கன்னா அந்த அரேக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் வந்து
ப்ராட்காஸ்ட் ஆகி எல்லா எலிமெண்டோடையுமே அந்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேசிக் ஐடியா. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்லைசிங், அதெல்லாமே வந்து சேம் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் இந்த அரேல இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்பி டாட் ஓகே. இப்போ சே நான் இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ நம்பை அரே. ஓகே, என்பி டாட் அரே ஆஃப் சே 1 2 3 4 இந்த மாதிரி எனக்கு வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் ஆர் 50 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா தென் வாட் ஐ ஷுட் டு. ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ லிஸ்ட் பாப்புலேட் பண்ணும்போது என்ன பார்த்தோம், ஒரு ஃபார் லூப் மாதிரி பண்ணும். ஓகேவா? இப்போ இதே லிஸ்ட்ல நான் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதி ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 11. ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ இந்த எல்ல பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு லிஸ்ட்ல டைரக்டா 1 to 10 வேல்யூ வந்துடும். ஸோ இதுவும் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், திஸ் இஸ் கால்ட் அஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது வந்து இனிஷியலா பைத்தன் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் மேபி ஸ்ட்ரகிளா இருக்கலாம். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய இடத்துல தேவைப்படலாம் மாதிரி இருக்கும். பட் எல்லாத்தையுமே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனா நம்மளால எழுத முடியாது. சில விஷயங்கள் நம்மளால எழுத முடியும். ஸோ ஓகே, எனிவே இப்போ வந்து எல்ல நான் 1 to 10 வேல்யூ எடுக்கணும். அப்போ ஒரு லிஸ்டா என்னால இதை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதே வந்து நான் என்பி அரேல பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்பி டாட் அரே ஆஃப் அப்படின்னு பண்ணா எனக்கு என்ன ஆகும்? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனா பண்ண முடியுமா? ஓகே, ஸோ பண்ணலாம். ஏன்னா ஐ ஜஸ்ட் ஐ மீன் இந்த இந்த அரே வந்து நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன பண்ண போறேன், 1ல இருந்து 10 வரைக்கும் வேல்யூ எடுத்துக்க போறேன். அந்த வேல்யூவை நான் ஜென்ரேட் பண்ணணும். நான் எப்படி வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம். நான் வெறும் ஒரு லிஸ்ட் பிராக்கெட்ல மட்டும் கொடுத்தேன்னா இட் பிகம்ஸ் எ லிஸ்ட். ஸோ எல் பிகம்ஸ் எ லிஸ்ட். நான் என்பி டாட் அரே ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா தென் இட் பிகம்ஸ் அ நம்பை அரே. ஸோ இதுல வந்து இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஏ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்ப ஃபார் லூப் இந்த மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப என்பில அவனே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தரான். அதுக்கு பேர் வந்து ஏ ரேஞ்ச். ஸோ ஏ ரேஞ்ச்னா என்ன அர்த்தம்னா இதே மாதிரி தான். ஸோ 1, 11 இப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த அரே வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லா இவ்வளோ பெருசா எழுதணுன்ற அவசியம் இல்லை, இல்ல லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நம்பை அரேல ஏ ரேஞ்சிங், அதனால என்பி டாட்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ என்பிங்கிறது என்னது, நம்பையோட ஷார்ட் ஃபார்மா நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. ஸோ ஆஸ்ங்கிறது அலையாஸ் நேம், இதுவும் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். ஸோ எதுக்குன்னா எல்லா இடத்துலயும் நம்பை டாட்னு பேர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் சிம்பிளா என்பி டாட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு போவோம். நீங்க வந்து வெறும் என் அப்படின்னும் பண்ணலாம், ஏன்னா இது வந்து நீங்களா கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான். அப்ப என் டாட்னாலே போதுமானது தான். பட் ஜென்ரலா நம்ம நம்பை என்பினும் பாண்டாஸ் பிடினும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகே, நவ் கமிங் பேக் என்பி டாட் ஏ ரேஞ்ச். ஓகே, இப்போ ஏ ரேஞ்ச்னா உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இதே தான். இப்போ எனக்கு 1 to 10 எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு அரேல எனக்கு பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி பண்ணேன்னா தென் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கிரியேட் திஸ் என்பி டாட் ஏ ரேஞ்ச். ஸோ இதுல வந்து மூணாவது ஆர்குமெண்ட் ஆஸ் யூஸ்வல் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்துடும். ஸோ நீங்க இந்த வேல்யூ கொடுக்காம விட்டீங்கன்னா ஒரு எலிமெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது 1 2 3 4ன்னு வரும். கமா 2ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 2 வேல்யூஸா பிரிண்ட் ஆகும். ஸோ 1 3 5 7 9. 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 வேல்யூஸா பிரிண்ட் ஆகும். இல்ல நான் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா தென் 10, 0, -1 அப்படி என்னால சொல்ல முடியும். அதாவது 10 வந்து இப்ப லோவர் லிமிட் ஆயிடுச்சு, அதனால 10 உங்களுக்கு வந்து வந்துடும். 0 பிகம்ஸ் த அப்பர் லிமிட், அதனால 0 பிரிண்ட் ஆகாது. அண்ட் -1 நம்ம ஸ்டெப் டிக்ரீஸ் பண்றோம். அப்ப 10 -1 9, 9 -1 8, 8 -1 7 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஸ்டெப் சைஸை say 1, 11 in terms of 0.5 கூட உங்களால இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க முடியும் நம்பை பொறுத்த வரைக்கும். அப்ப 1, 1.5, 2, 2.5 இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்ப நான் வந்து ரேஞ்ச்ல அதை என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அதுல 3வது ஆர்குமெண்ட் கண்டிப்பா இன்டிஜரா தான் இருக்க முடியும். ஸோ இங்க நான் ஷிஃப்ட் டேப் கொடுத்தேன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்ப இது வந்து ஸ்டாப்ங்கிறது ஃபைனலா எதுல நிறுத்த போறோங்கிறது, ஸ்டார்ட்ங்கிறது என்னோட ஸ்டார்டிங், அண்ட் ஸ்டெப் வந்து எப்பவுமே ஒரு இன்டிஜர் வேல்யூவை தான் கொடுக்க முடியும்னு அவங்க அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்துடும். அதனால ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நம்மளால இந்த மாதிரி டெசிமல் வேல்யூ, அதாவது ஃப்ளோட் வேல்யூல கொடுக்க முடியாது. பட் இன்டிஜர் வேல்யூவா நம்மளால பாஸ் ஆன் பண்ண முடியும். பட் ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல
உங்களால 0.5 அந்த மாதிரி எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம், 0.2ல கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் வேணுமோ அவ்வளவு வேல்யூஸை உங்களால வந்து ஏ ரேஞ்சில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஏ ஈக்குவல் டு என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1, 11. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணனா இப்போ ஏ பிகம்ஸ் 1 to 10 வேல்யூ. ஆல்ரைட். ஸோ இப்போ என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், லிஸ்ட்ல பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸிங் ஸ்ப்ளைசிங் எல்லாமே வந்து என்னால் இதுலயும் அப்ளை பண்ண முடியும். ஸோ எனக்கு சில வேல்யூஸ் மட்டும் ஐ வாண்ட் டு ரெட்ரீவ் அப்படின்ற மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா தென் ஏ ஈக்குவல் டு ஓகே, ஏல ஆல்ரெடி வேல்யூ இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஏ ஆஃப் 1:4. ஸோ இப்படி பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ ஏ ஆஃப் 0 எல்லாமே 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. இண்டெக்ஸிங் எடுத்துட்டீங்கனாலே இது வந்து ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2 அந்த மாதிரி. அப்ப ஏ ஆஃப் 1:4னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஏ ஆஃப் 1ல 2 இருக்கு, அப்புறம் 3 இருக்கு, அப்புறம் 4 இருக்கு. ஸோ ஏ ஆஃப் 1:4னா 2, 3, 4 மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3 மூணு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நீங்க உங்களால பண்ண முடியும். ஸோ ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் வந்து இட் இஸ் ஜஸ்ட் தி சேம். அப்ப இப்படி பண்ணா என்னால ரிவர்ஸும் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிவர்ஸிங்க்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்தேன். ::-1 கொடுத்துட்டீங்கன்னா பிகாஸ் -1 யூஸ் பண்றதுனால ரிவர்ஸ்ல லாஸ்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இப்போ ஏ ஆஃப் 3 கோலன் அப்படின்னு விட்டீங்கன்னா தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். ரைட். ஸோ :7 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஃபியூ வேல்யூஸை பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூஸை மட்டும் உங்களால ஈஸியா வந்து பிக் பண்ணிக்க முடியும் பை யூசிங் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். பட் இப்போ வந்து எனக்கு ஒரு 2 டைமென்ஷன் அரே இருக்கு. பிங்கிறது எனக்கு 2 டைமென்ஷன் அரே. இப்போ நான் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் பி ஆஃப் 0னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ ஏ ஆஃப் 0னா எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஏ ஆஃப் 0ங்கிறது வேணா அது 1 டைமென்ஷன் அரே. வெறும் ஏல வந்து 1 to 10ங்கிற 1 டைமென்ஷனல் வேல்யூ தான் இருக்கு. ஓகே, ஆனா இப்ப நான் பி ஆஃப் 0ன்னு பிரிண்ட் பண்றேன். ஏன்னா இப்ப பி வந்து எனக்கு 2 டைமென்ஷன் அரே. அப்படின்னா எனக்கு பி ஆஃப் 0ல என்ன பிரிண்ட் ஆகும்? பியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1, 4, 5. அப்ப பி ஆஃப் 0ன்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 1, 4, 5 அப்படிங்கறதே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதாவது எப்படி சொல்றோமோ, இப்போ when you are going for a higher dimension array, அதாவது 2 dimension array, so b equal to நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? 1, 2, 3 ஏதோ few numbers. ஓகேவா? 4, 5, 6 and then 7, 8, 9 இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம 2 டைமென்ஷன் சொல்றோம். அப்ப இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட்டை நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து ஒரு அரேவா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பி ஆஃப் 0னா அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப பி ஆஃப் 0ல 1, 2, 3ன்னு வந்துடும். பி ஆஃப் 1ல 4, 5, 6 வரும். பி ஆஃப் 2ல 7, 8, 9 வரும். ஸோ இது புரியுதுல? பி ஆஃப் 0 அப்படிங்கிறது இந்த 3 எலிமெண்ட் சேர்ந்து தான் பி ஆஃப் 0. இந்த 3 எலிமெண்ட் சேர்ந்தது பி ஆஃப் 1. இந்த 3 எலிமெண்ட் சேர்ந்தது பி ஆஃப் 2. ஏன்னா பிங்கிறது இப்ப 2 டைமென்ஷனல் அரேவா இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து இதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த நம்பர் 2ங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ பி ஆஃப் 0 அதுல வந்து எனக்கு 1, 2, 3 இருக்கு. அப்ப இதுல இது 0ல இருக்கு, இது 1ல இருக்கு, இது 2ல இருக்கு. ஓகே, அப்ப பி ஆஃப் 0, ஐ மீன் 0 ஆஃப் 1 இப்படி நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த நம்பர் 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க நெஸ்டட் லிஸ்ட் நீங்க ஆக்சுவலா இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா ஒரு மேட்ரிக்ஸா பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 1, 2, 3 இருக்கு, 4, 5, 6, 7, 8, 9. இதுதான் என்னோட மொத்த பி. அப்ப ஐ ஹாவ் 0, 1, 2 ஆன் த லெஃப்ட், 0, 1, 2 ஆன் த டாப். ஸோ இது ஒரு டைமென்ஷனுக்கு, இது இன்னொரு டைமென்ஷன். அப்ப 0, 0னா எனக்கு 1 வரும். 0, 1னா 2 இஸ் கோயிங் டு கெட் பிரிண்டட். 0, 2ங்கும் போது 3 வந்து பிரிண்ட் ஆக போகுது. இப்போ 2, 0ங்கிறது 7 பிரிண்ட் ஆகும். 2, 1ங்கிறது 8 பிரிண்ட் ஆகும். 2, 2ன்னு பண்ணா 9 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இப்படிதான் வந்து இந்த 2 டைமென்ஷன் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல, அதாவது பி ஆஃப் 0ன்னு மட்டும் எடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே கிடைச்சிரும். பி ஆஃப் 1னா செகண்ட் ரோ, பி ஆஃப் 2னா தேர்ட் ரோ. ஓகேவா? இப்போ பி ஆஃப் 0, 0னா தான் எனக்கு காலம் கிடைக்கும். ஸோ பி ஆஃப்
0 0 இப்படின்னா தான் எனக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஓகே, அப்ப 2 டைமென்ஷனா இருந்தா நான் வந்து 2 பிராக்கெட்ல ஸ்பெசிஃபை பண்ணாதான் நம்பர் கிடைக்கும். இதே மாதிரிதான் அடுத்த டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன், 3 டைமென்ஷனுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து நீங்க இப்ப பி ஆஃப் 0 0 0 அப்படி பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பி ஆஃப் 0 of 1 பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த நம்பர் 4ங்கிறது இப்ப ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு லிஸ்ட்ல இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. இப்போ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நான் பி ஆஃப் 0 1 அப்படின்னு டபுள்ஸ், அதாவது செகண்ட் எலிமெண்ட்டை மட்டும் ஸ்லைசிங் பண்றேன். அதாவது பி ஆஃப் 0ங்கிறது இப்ப எனக்கு ஒரு அரே 1 4 5 மட்டும் இருக்கு. இதுல நான் ஸ்லைசிங் பண்ணிக்கிறேன். 1 கொடுத்தேன்னா அப்ப எனக்கு 4 and 5 சேர்ந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இல்ல எனக்கு வேற மாதிரி நெக்ஸ்ட் இப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் இப்படி கொடுக்குவா பி ஆஃப் 0 0 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னாலும் என்னால பண்ண முடியும். அதாவது 0 0னா இந்த வேல்யூ, 0 3 அப்படின்னா ஸோ ஓகே அவுட் ஆஃப் பவுண்ட். ஸோ 0 2 அப்படின்னா இந்த எலிமெண்ட் வரும். அப்ப நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா, அப்ப 0 1 2. ஸோ 0 0னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, 0 1 0 2 1 0 1 1 1 2. அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லயும் நீங்க உங்களால ஸ்லைசிங் பண்ண முடியும், இண்டெக்ஸிங்கும் பண்ண முடியும், ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். இப்ப நான் இப்படியுமே பண்ணலாம், 0 கமா போட்டுட்டு 1:3 இந்த மாதிரி, சாரி 1 இப்படியே என்னால வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ பி ஆஃப் 0ல 1 4 5 இருக்கு. அதுல எனக்கு எலிமெண்ட் 1 2 பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி என்னால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பை இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். இப்ப வேற என்னெல்லாம் இதுல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இது வந்து இப்ப நம்ம மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஸோ மேட்ரிக்ஸ்னாலே இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல இருக்க போது, அப்போ பி அப்படிங்கிற மொத்த எலிமெண்டே வந்து எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ். அப்ப எனக்கு மேட்ரிக்ஸ்னாலே எனக்கு ரோ இருக்கு, காலம் இருக்கும். ஓகேவா? இப்ப மேட்ரிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க இமேஜ் சம்பந்தமா எந்த ஆபரேஷன் பண்ணணும்னாலும் அப்கோர்ஸ் அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்க போது, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. பட் ஒரு இமேஜ், பேசிக்கா ஒரு இமேஜ் அப்படின்னா என்ன? சோ எங்க நான் வந்து நமக்கு நம்பை நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இமேஜ் டேட்டாவா இருந்ததுன்னா, இல்லைன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவா அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ல இருக்கு. பட் பேசிக்கா ஒரு இமேஜ் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ்ல லெட்ஸ் சே தேர் இஸ் அ பர்சன் ஸ்டாண்டிங். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ஒருத்தரை வந்து போர்ட்ரேட்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இமேஜ் வரும். ஒன்னு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வரும், இன்னொன்னு வந்து கலர் இமேஜ் வரும். ஓகேவா? சோ இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா இருந்ததுன்னா வெறும் ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்க போகுது. அதனால இட் பிகம்ஸ் அ 2D இமேஜ். இப்ப கலர் இருந்தா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி RGBங்கிற 3 கலர் வச்சு பேலன்ஸ் அவுட் ஆகி வரும். இப்ப நீங்க வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா இதை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜ்ங்கிறது என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்ரிக்ஸ். ஓகே, சோ பிக்சல்னு சொல்லுவோம், என்னென்ன பிக்சல்ல வேல்யூ வருது. சோ இது வந்து ஒரு இமேஜ். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோக்கு வந்து 192 கிராஸ் 168 இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களால பார்க்க முடியும். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 192 ரோ இருக்கு, 168 காலம் இருக்கு. அதுதான் வந்து இந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜ்ல எங்கெல்லாம் வேல்யூ இருக்கு இல்ல, இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு இமேஜா எடுத்தீங்கன்னா திஸ் பிகம்ஸ் அ மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி சில சில இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி எடுத்துட்டு பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா அதுலயும் நமக்கு வந்து மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் மேட்ரிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல எனக்கு வேல்யூ வந்ததுன்னா அது பேர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கிறதுல எனக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும்னா அப்ப நான் சி ஈக்குவல் டு ஐ கேன் கிரியேட் ஒன் மோர் 2 டைமென்ஷன் அரே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், சிங்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன்னா இது எனக்கு வந்து லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்டா மட்டும் தான் இருக்கும். பட் நான் நம்பை டாட் அரேவா கொடுத்தாதான் எனக்கு அது இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், பி பிளஸ் சின்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா எலிமெண்ட் வைஸ் அடிஷன். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ராட்காஸ்டிங்னு பார்த்தோம். ஸோ பி பிளஸ் சின்னு பிரிண்ட் பண்ணும்போது பிளஸ்ங்கிறது 1 with 1 ஆட் ஆகும். 4 + 2 5 + 3. அதே மாதிரி 3 + 4 4 + 5 5 + 6
4 + 7, 5 + 8, 6 + 9, அந்த மாதிரி எலிமெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகி ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நமக்கு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் இப்போ நமக்கு வந்து அடுத்த இப்போ நம்பை அப்படிங்கிறதுனால நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. ஸோ ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக் டு நம்பை பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒன்னு பார்த்தோம், விச் இஸ் கால்ட் ஏ ரேஞ்ச். அப்ப ஏ ரேஞ்சில் வந்து எனக்கு ஒரு 10 வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஏ ரேஞ்சுங்கிறது நான் யூஸ் 10ன்னு இல்லை, எவ்வளவு வேல்யூ வேணாலும் ஏ ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்வலா நான் எப்படி நம்ம ஃபேக்டோரியல் கோட்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஒரு அடிட்டிவ் இதை வச்சு நம்ம மல்டிபிளிகேட்டிவ் வேல்யூஸ் அதெல்லாம் வச்சு இனிஷியலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டோரியல் கோட் பார்க்கும்போது இனிஷியலைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி சில இடத்துல நீங்க இனிஷியலைஸ் பண்ண வேண்டிய தேவைப்படலாம். அப்ப நான் இனிஷியலைஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து சில 0 0 0, ஓகே, அண்ட் மறுபடியும் 0 0 0, மறுபடியும் 0 0 0. இந்த மாதிரி நீங்க வந்து மேனுவலா கிரியேட் பண்றதுக்கான ஒரு தேவை வந்து நம்பை யூஸ் பண்ணீங்கன்னா தேவைப்படாது. ஓகே, இப்ப நான் எனக்கு 3 rows 3 columnsல ஜீரோஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா np.zeros அப்படின்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சாரி, there is a question. I have a question. B plus 2, then 2 will be added to. ஓகே, அதான் சொன்னேன். இப்ப நான் ரெண்டு அரே ஆட் பண்ணோம்னா எலிமெண்ட் வைஸ் அடிஷனா அது நடக்கும். அதாவது ஸோ இப்போ எனக்கு பி அப்படிங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் சிங்கிறது இன்னொரு 3x3 மேட்ரிக்ஸா இருக்கு. இப்ப நான் பி பிளஸ் சின்னு பண்ணேன்னா எனக்கு இப்ப 0 0 இருக்கு இல்லையா, இங்கேயும் 0 0 இருக்கு இல்லையா. ஸோ இந்த எலிமெண்ட் இப்ப எனக்கு இங்க வந்து 1 இருக்கு, இங்க 1 இருக்குன்னா எனக்கு ரிசல்ட்ல வந்து இப்ப டி தான் என்னோட ரிசல்ட்டா இருந்ததுன்னா டில வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ, அப்புறம் இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ. சிமிலர்லி செகண்ட், ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் மாதிரி இல்லாம எலிமெண்ட் வைஸ், அதாவது அந்தந்த ஸ்பெசிபிக் வேல்யூஸ் மட்டும் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஆட் ஆகி இப்ப இந்த வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவா போகும், இந்த வேல்யூ இங்க செகண்ட் வேல்யூவா போகும், இது தேர்ட் வேல்யூவா போகும். சிமிலர்லி இது இந்த இடத்துல போகும், இது இங்க போகும், இது இங்க போகும். ஸோ திஸ் இஸ் ஹவு எலிமெண்ட் வைஸ் அடிஷன் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பை அரேல வென் யூ ஆட் டூ அரேஸ் இதுதான் வந்து ரிசல்ட் ஃபங்க்ஷனா நடக்கும். இல்ல, டிஃப்ரெண்ட் அரேஸா இருந்தா, ஐ மீன் டிஃப்ரெண்ட் சைஸஸா இருந்தா கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருந்தா எஸ் அது பண்ணலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னா நீங்க ஸ்ட்ரிங் பண்ண முடியாது, பட் ஃப்ளோட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஒரு அரே வந்து இன்டீஜராகவும் இன்னொரு அரே ஃப்ளோட்டாகவும் இருந்ததுன்னா அந்த ரெண்டு அரே ஆட் பண்ணும்போது ரிசல்ட் அரே வந்து எனக்கு ஃப்ளோட்டா டைப் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் லைக் நார்மல் வேல்யூ டைப் கன்வெர்ட் ஆகிற மாதிரி இது வந்து எனக்கு டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதாவது இது வந்து ஒன்னு இருக்கு, இங்க வந்து 1.7 இருந்ததுன்னா எனக்கு டில வந்து 2.7 ஆட் ஆயிடும். ஸோ திஸ் வில் பிகம் 2.7. ஓகே, அந்த மாதிரி மாறிடும். ஓகே, நவ் கமிங் பேக். அப்ப எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்பைல குவிக்கா பாக்குறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து np.zeros. அப்ப np.0னா எனக்கு என்ன மீனிங், எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் நம்பை அரே வித் எவ்ரிதிங் ஆஸ் 0. அப்போ அதுக்கு வந்து நான் ஷேப்பை கொடுக்கணும். ஸோ இதோட இன்புட் என்ன, ஷேப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜீரோஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் வந்து ஷேப். ஸோ அப்ப ஷேப்னா என்ன, ஒரு டப்புலா நான் கொடுக்கணும். ஓகேவா, அதாவது 2,2 இல்ல 3,3 இல்ல 1,3 இந்த மாதிரி நான் டப்புலா கொடுக்கணும் ஷேப்புங்கிறது. அடுத்தது வந்து டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் என்னது, பை டிஃபால்ட்டா ஃப்ளோட்டா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இஸ் அ ஃப்ளோட். அப்புறம் ஆர்டர் வந்து வெதர் சி, அதாவது காலம் ஸ்டைலா இல்ல ஃபோர்ட்ரான் ஸ்டைலா, ரெண்டு ஸ்டைல் இருக்கும். அப்ப எனக்கு டி டைப் நான் இப்ப எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நான் இந்த வேல்யூ வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா தென் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா எனக்கு 2 row 2 columnல ஜீரோஸ் பிரிண்ட் ஆயிடும். பட் பை டிஃபால்ட்டா அது வந்து எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்பா இருக்கு. பட் நான் இதை வந்து இன்டீஜர் டைப்பா மாத்தணும் அப்படின்னா நான் டி டைப் ஈக்குவல் டு இன்ட்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டு வேல்யூ இன்டீஜரா வரும். ஸோ இதை வந்து நான் ஃப்ளோட் ஒரு பூலியன்னு கொடுக்குறேன், அப்ப எனக்கு ஃபால்ஸ் 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 பிரிண்ட் ஆகும். ஸோ டேட்டா டைப் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற டேட்டா டைப்ல நமக்கு ரிசல்ட் வந்துடும்.
இப்போ நான் இது வந்து 3,3 கொடுத்தேன்னா 3 rows and 3 columns எனக்கு zeros and zeros print ஆகும். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா np.once அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னொரு செல்லியே போடுறேன். ஏன்னா இப்போ நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணணும்னா ஒன்னை வச்சு நீங்க கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கும் இதே சின்டாக்ஸ் தான். ஸோ 2,2 d type equal to integer. ஓகே. ஸோ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2,3 கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். இல்ல 4,3 கொடுத்தாலும் 4 rows and 3 columns வேல்யூ வரும். அந்த மாதிரி நீங்க ஷேப் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணாலும் கொடுக்கலாம். 4,6 கொடுக்கலாம். ஸோ நீங்க இங்க என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றீங்களோ, எந்த ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு இந்த அரே வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜீரோஸ்க்கு தனியா ஜீரோனே ஃபங்க்ஷன் இருக்கு. சாரி, ஒன்னுக்கு ஒன்னுனே ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு இது 0, 1 தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் வச்சு இனிஷியலைஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிற நம்பர் வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா தென் யூ ஹேவ் அனதர் ஃபங்க்ஷன் கால்ட் np.full. ஸோ மறுபடியும் இதுக்கு வந்து ஷேப் கொடுத்துருங்க. 3,2 அந்த மாதிரி ஒரு ஷேப். அதுக்கப்புறம் வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 3,2ல 5ங்கிற வேல்யூ வச்சு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது இப்போ நீங்க 5.6ன்னு கொடுத்தீங்கன்னா 5.6 வச்சு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இதே 4,3ன்னு கொடுக்குறேன்னா அந்த ஷேப்புக்கு 5.6ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ கிரியேட் ஆகும். அண்ட் இது இன்டீஜர் வேல்யூங்கிறதால நீங்க ஐ மீன் யூ கேன் கிவ் மைனஸ் பிளஸ் எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ np.full அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல நீங்க இங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு வந்து அசைன் ஆயிடும் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் இன்னும் 2 ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லிட்டு நான் போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ மீன் நம்ம இது பூட் கேம்ப் செஷன்னால ரொம்ப டீட்டெயிலா நான் உள்ள போல. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாக் பண்ணலாம். நிறைய வேல்யூஸ் ஒன் ஓவர் த அதர் ஸ்டாக் பண்ணலாம். ஸோ நம்பைல அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது போக இப்போ வந்து ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஒன்று வந்து இப்போ np.mean. ஓகே. இப்போ நான் வந்து இங்க ஏற்கனவே யூஸ் பண்ற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே இது வந்து நான் dன்ற வேரியபிள்ல வச்சிருக்கேன். ஸோ dல வந்து b+c இருக்கு. இப்போ dல வந்து எனக்கு என்ன வேல்யூ வரப்போகுதுன்னா ஓகே. ஸோ d has 2, 6, 8, 7, 9, 11, 11, 13, 15 இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் np.mean of d அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த மொத்த அரேக்கு எனக்கு வந்து மீன் எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை ஆயிடும். இஸ் தட் கிளியர்? ஸோ np.mean, np.standard deviation, np.variance இந்த மாதிரி நான் மேத்தமேட்டிக்கலா எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை எது வேணாலும் என்னால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். பட் இதுல அட்வான்டேஜ் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆர்குமெண்ட். அப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து டி அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ எனக்கு 2, 6, 8 இது அதாவது 2 + 7 + 11 டிவைடட் பை 3, 6 + 9 + 13 டிவைடட் பை 3, 8 + 11 + 15 டிவைடட் பை 3. ஸோ அப்போ எனக்கு மொத்தமா np.mean of d மட்டும் கொடுத்தேன்னா அந்த 9 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை 9 பண்ணி ஒரு சிங்கிள் மீனாவும் எனக்கு இது கொடுக்கும். இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா ஆக்சிஸ் 0 ஆர் 1ன்னு மென்ஷன் பண்ணா எனக்கு அது சம்பந்தமான வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டில வந்து என்ன பண்றேன், ஒரு ரேண்டம் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். np.random.randint. ஸோ இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு லோ ஹை வேல்யூஸ் இந்த மாதிரி என்னால கொடுத்து ஒரு ரேண்டம் இன்டீஜர் வேல்யூவா என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ சே நான் வந்து 10,50 ஓகே. இப்போ சே 25 வேல்யூஸ் வேணும். ஆர் லெட்ஸ் சே ஐ நீட் இட் இன் தி ஷேப் ஆஃப் 4,3. இப்போ நான் என்ன சொல்றேன்னா பிட்வீன் நம்பர்ஸ் 10 and 50 எனக்கு 4,3ங்கிற ஷேப்ல ஒரு ரேண்டம் நம்பர் வச்சு ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணி கொடுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்னெல்லாம் பார்த்தோம்? ஜீரோங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஜீரோனா வெறும் ஜீரோ மட்டும் கொடுக்கும். ஒன்னு பார்த்தோம். ஒன் வந்து வெறும் ஒன் மட்டும் கொடுக்கும். ஃபுல் வந்து அந்த என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை மட்டும் கொடுக்கும். பட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஷேப்ல பிட்வீன் சம் நம்பர்ஸ் அதாவது 10ல இருந்து 50 உள்ள அந்த மாதிரி ஒரு அரே ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர்ஸை 4,3 ஷேப்ல கொடு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு அது கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நீங்க இதுல வந்து நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ np.mean of d,
வெறும் டீன் கொடுத்தேன்னா இப்போ இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டிவைடட் பை 12 பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்சஸ் வேல்யூஸ். இப்போ நான் ஆக்சஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன வருது, 3 வேல்யூ வருது. ஸோ என்ன நடக்குதுன்னா 31, 26, 44, 34 இது 4 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணி இந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் 11, 43, 26, 34 ஆட் பண்ணி டிவைடட் பை 4 இந்த வேல்யூ வரும். ஸோ 22, 13, 35, 30 ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணி இந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே நான் ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன்னா ஸோ இந்த நம்பர்ஸ் 31, 11, 22 டிவைடட் பை 3, 26, 43, 13 டிவைடட் பை 3, 44, 26, 35 பை 3, 34, 30 பை 3. அதனால உங்களுக்கு 4 வேல்யூ பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலா நமக்கு ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா காலம் வைஸ் ஆப்ரேஷனும், ஆக்சஸ் ஈக்குவல் டு 0னா ரோ வைஸ் ஆப்ரேஷனும் நடக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம இதை பாண்டாஸ்லயும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது we will just have a look into that. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன முடிக்கிறேன்னா np டாட் ரீஷேப். ஸோ இப்போ டிங்கிறது எனக்கு ஒரு அரேல இருக்கு. இப்போ டி டாட் ஷேப்ல வந்து எனக்கு ஒரு வேல்யூ வருது 4,3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இப்போ எனக்கு 4,3 வேண்டாம், நான் வந்து இதை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரீஷேப்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ மறுபடியும் அதுல வந்து நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், டப்பிள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து ரீஷேப் பண்ணும்போது ஐ வாண்ட் ரீஷேப்டு ஃபங்க்ஷன். இப்போ 12 வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ 12 வேல்யூ இருந்ததுன்னா நீங்க எப்படிலாம் அதை ரீஷேப் பண்ணலாம், 1,12, 2,6, 3,4, 4,3, 6,2, சாரி ஆமா 12,1. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இல்லையா. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6,2 அப்படின்னு ரீஷேப் பண்ணீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ இப்போ டில இருக்கிற வேல்யூவை அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, ரீஷேப் பண்ணி உங்களுக்கு ரிசல்டன்டா கொடுக்கும். ஸோ இப்போ இதான் ஒரிஜினல் டி. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 ரோ 3 காலம் வருது. பட் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு இந்த 6 ரோ 2 காலமா மாத்தித்தான்னு சொல்றீங்க. ஸோ 6,2ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஆனா இப்போ நீங்க 6,3ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா மொத்தமே உங்ககிட்ட 12 வேல்யூ தான் இருக்கு. ஸோ 12 வேல்யூவை நீங்க 18 வேல்யூவா மாத்த முடியாது, ஆர் 12 வேல்யூவை 8 வேல்யூவாவும் மாத்த முடியாது. புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து ஷேப் என்ன ஆல்ரெடி இருக்கோ அந்த ஷேப் அந்த சைஸ்ல வச்சு அது என்னெல்லாம் காம்பினேஷன்ல ஷேப் வரலாம் அப்படிங்கறது நீங்க பிளான் அவுட் பண்ணிட்டு அப்படிதான் நீங்க ரீஷேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்ப என்ன சொன்னேன்னா 12,1 அப்படிங்கிற ஷேப்லயும் என்னால மாத்த முடியும். அப்ப 12 ரோ ஒரே ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ என்னால கொடுக்க முடியும். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு 4,3 இருந்து 3,4 மாத்து, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களால பாசிபிள். ஓகே. ஸோ ரீஷேப் ஒன்று. இன்னொரு ஃபங்க்ஷன் பேர் வந்து ஃபிளாட்டன் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்க எந்த வித இன்புட்டும் கொடுக்க வேண்டாம். ஸோ ஃபிளாட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா அது எந்த டைமென்ஷன்ல எந்த ஷேப்ல இருந்தாலும் 1 டைமென்ஷன் அரேவா உங்களுக்கு ஃபிளாட்டன் ஆகி வந்துடும். அதான் பேரே ஃபிளாட்டன். ஸோ ஃபிளாட்னா என்ன அர்த்தம், ஐ மீன் இட்ஸ் பிளெயின் இல்லையா. அப்போ எந்த டைமென்ஷன் என்ன ஷேப்ல இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் சிங்கிள் டைமென்ஷனா ஃபிளாட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஃபிளாட்டன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன். இதை தவிர நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ என்பி டாட் நீங்க வச்சு ஒரு டேப் அழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். பட் நமக்கு வந்து இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்மளால இந்த ஐ மீன் பூட் கேம்ப் செஷன்ல பார்க்க முடியாது. ஓகே. ஸோ அதனால நான் இதோட நம்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ வி வில் டேக் அ குவிக் பிரேக் ஃபார் அபவுட் 5 to 10 minutes. ஸோ 10:20 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். வி வில் டாக் அபவுட் பாண்டாஸ். Let us continue. Okay. So next topic நம்ம பார்க்க போறது வந்து the library is named as pandas. ஸோ இப்போ இந்த பாண்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும், இன்னொன்று வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும். ஓகே. இந்த சீரீஸ்ங்கிறது இட் இஸ் பிளெயின்லி ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து மல்டி டைமென்ஷன். இப்போ நம்பை வந்து எப்படி என் டைமென்ஷன் அரேன்னு சொன்னோம், என்டி அரேன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இது வந்து மல்டி டைமென்ஷன் அரேவா இருக்கும் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதுல வந்து நம்மளால வி கேன் ரீட் டேட்டா செட்ஸ். ஸோ ஒரு எக்ஸலா இருந்து ஒரு சிஎஸ்வியா இருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால அதை ஈஸியா ரீட் பண்ணி முடியும்.
ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு பாண்டாஸ், ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிக்ஷனரி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பைத்தனோட டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் டப்பிள் பார்த்த மாதிரி இன்னொன்று வந்து டிக்ஷனரி. ஸோ இது எல்லாமே வந்து கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டேக் கீழ் தான் வரும். அதாவது ஒரு வேரியபிள்ல என்னால மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடிஞ்சா அதான் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, டப்பிள் இருக்கு, டிக்ஷனரி. ஸோ லிஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணி அதுல வந்து நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல் டாட் அப்பெண்ட், இன்சர்ட், அந்த மாதிரி பாப், இதெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். டியூப்பிள்ல என்ன சொன்னோம்னா இது வந்து இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. ஸோ நீங்க ஒன்ஸ் டேட்டா இது பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் நாட் எடிட் எனி திங். உங்களுக்கு தேவைப்பட்டா அதை நீங்க லிஸ்டா டைப் கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி திரும்ப டியூப்பிளா மாத்திக்கலாம். பட் டியூப்பிளா இருந்தா உங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கவுண்ட், இண்டெக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ மூணாவது டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த டிக்ஷனரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இப்போ இந்த ஜேசான் அப்படிங்கிற ஃபார்மேட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதுல வந்து என்னன்னா நம்ம கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கீ வேல்யூ பேர். ஓகே, அதாவது இப்போ நான் ஒரு டி அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணேன்னா இப்போ இதுல வந்து ஒரு கீ, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பி 2, சி 3, இந்த மாதிரி வந்து நான் ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிக்ஷனரி இன் பைத்தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங்ல ஒரு 80 பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து எனக்கு ஏதோ சம்திங் நான் நோட் பண்ணணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம்னா நான் டேரக்டா இல்லைன்னா நான் ஒரு சில பேரோட ஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா கான்டாக்ட் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு கீ கிரியேட் பண்ண போறேன். கீ வந்து என்னது, நேம். இந்த நேம்ல நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா கூட வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்பர், இது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா இருக்கலாம். ஓகே, அப்போ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு கீ அப்படிங்கிறது ஷுட் பி யூனிக். ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. கீ கிரியேட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. கீ வந்து ஷுட் பி யூனிக், அதாவது திரும்ப என்னால A5 அப்படின்றத ஆட் பண்ண முடியாது, அவர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வாட்டி ஏற்கனவே ஏ இருந்ததுன்னா இன்னொரு ஏ வந்து உங்க டிக்ஷனரியில வரக்கூடாது. ஆஹ் அதுக்கு பேர் தான் ஷுட் பி யூனிக். ஓகேவா? ஸோ இது ஒரு ரூல். இன்னொன்று வந்து ஷுட் பி பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்படின்னா என்ன, கேன் பி அன் இன்டீஜர், ஃப்ளோட் ஆர் ஸ்ட்ரிங். ஓகே, அப்கோர்ஸ் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ கீ வந்து ஷுட் பி யூனிக், ஷுட் பி a primitive டேட்டா டைப், அதாவது இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி வேல்யூஸா மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, அண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி எனி திங். ஸோ வேல்யூ கேன் பி எனி திங். ஸோ வேல்யூ வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூவா இந்த மாதிரி ஒரு நம்பரா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், இல்ல வேல்யூ ஒரு லிஸ்டா இருக்கலாம், வேல்யூ ஒரு டப்பிளா இருக்கலாம், வேல்யூ ஒரு டிக்ஷனரியாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் நெஸ்டட் டிக்ஷனரி. இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு கீ வச்சிருக்கேன்னா அதோட வேல்யூ வந்து இட் கேன் ஸ்டில் பி அனதர் சம்திங். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களோட என்னோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் கீயா கொடுத்தேன் அப்படின்னாக்கா இதுல நான் என்ன ஸ்டோர் பண்றேன், ஒன்னு வந்து என்னோட நேம். ஓகே, ஸோ நேம் ஆல்ரெடி இருக்கு. ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு வந்து ஃபோன் நம்பர். ஓகே, அண்ட் தென் கமா ஐ கேன் ஸ்டோர் சம்திங் லைக் சாரி. ஓகே, ஸோ நான் வந்து நம்பர் அப்படின்ற ஒரு ஒரு கீ வைக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்னோட ஃபோன் நம்பர் தரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஐ கேன் ஹேவ் சம்திங் லைக் டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுல என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் ஒரு ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதாவது ஒரே ஒருத்தரை பத்தின எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஒரு டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேரோட டேட்டாவும் எனக்கு வந்து மொத்தமா ஐ கேன் ஸ்டோர் இட் இன் டிக்ஷனரி.
ஸோ இதுதான் வந்து பேசிக் டிக்ஷனரி. ஸோ அப்போ கீ அண்ட் வேல்யூவா தான் டிக்ஷனரி இருக்கும். அப்ப கீயா இருந்ததுன்னா, ஐ மீன் கீ எப்படிலாம் இருக்கலாம்னா, கீ வந்து யூனிக் வேல்யூவா தான் இருக்கணும். ஸோ ஒரு இது மாதிரி இன்னொன்னு வரக்கூடாது. டியூப்ளிகேட்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லுவோம் ஜென்ரலா. அதுக்கப்புறம் வந்து வேல்யூ எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் கீ வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா மட்டும் தான் இருக்க முடியும். இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு பேசிக் ஐடியா வித் டிக்ஷனரி. So I will create a dictionary and show it to you. D equal to so A one, um, B two, C one two three. Sorry. So brackets is very important for the structures, right? So நீங்க வந்து இப்போ இந்த brackets யூஸ் பண்றீங்கன்னா இது வந்து லிஸ்டுக்கான brackets, ஓகேவா? ஸோ இதே வந்து நீங்க இந்த bracket யூஸ் பண்ணீங்கன்னா இது டியூப்பிளோட brackets. டிக்ஷனரிக்கு வந்து ஃப்ளவர் brackets சொல்லுவோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் கமெண்ட்ல கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணா டப்பிள்ஸ் அண்ட் ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டின்னு பிரிண்ட் பண்ணேன்னா நீங்க பாக்குற மாதிரி டி வந்து ஏங்கிறது கீ ஒன் வேல்யூ, பி இஸ் அ கீ டூ இஸ் அ வேல்யூ. அப்போ ஏபிசி வந்து யூனிக் வேல்யூ. இப்போ நான் வந்து வென் ஐ கிரியேட் திஸ் டிக்ஷனரி, இப்போ நான் என்னால கம்மா ஏன்னு இன்னும் நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா எரர் த்ரோ பண்ண போறது இல்லை. ஓகே, பிகாஸ் சி ஓகே 45ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா, ஸோ வென் ஐ ரன் இட் நான் என்ன சொன்னேன், கீ வந்து யூனிக்கா தான் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் 2 வாட்டி ஏ கொடுத்துட்டேன். பட் இது எரர் த்ரோ பண்ணல. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். அப்புறம் ஏ 45ன்னு மாத்திட்டோம். அதனால இப்ப என்ன ஆகும், ஏ வந்து 45ஆ மாறிடும். ஸோ கடைசியா நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ மட்டும் தான் ரீட்டைன் ஆகும். முதல்ல கொடுத்த வேல்யூ போயிடும். இஸ் இஸ் கிளியர்? ஸோ இப்போ நான் சி அப்படிங்கிற வேரியபிள் திரும்ப கொடுத்துட்டு இதுல வந்து ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கா நான் மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் திரும்ப டி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், சியோட வேல்யூ ஹலோன்னு மாறிடும். ஸோ கடைசியா நீங்க எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு தான் போய் இதுல உட்காரும். Okay? இந்த மாதிரி என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா 1 2 3ன்னு என்னால ஒரு கீயா செட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல என்ன வரும், இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது வந்து என்னால பண்ண முடியாது. ஓகே. அண்ட் இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் தான். ஸோ என்னால ஒரு 3 கீ வந்து நான் ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன், ஃபோர்த் கீ வந்து நான் ஒரு இன்டீஜரா வச்சிருக்கேனாலும் என்னால பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் லிஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி தான் டி வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதுலயும் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நமக்கு வந்து கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆனால் நம்ம ஆர்குமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ டி டாட் கெட் அப்படின்னா ஒரு கீ கொடுத்தா அதோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு கீ இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டி டாட் கெட் ஆஃப் சின்னு கொடுத்தாக்கா எனக்கு வந்து ஹலோ அப்படிங்கிற வேல்யூ கிரியேட் ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ என்னால டி ஆஃப் சி இப்படி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸிங் டிக்ஷனரியில பண்ணலாம். பட் இண்டெக்ஸிங் வந்து நமக்கு கீ வச்சுதான் இண்டெக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் டி ஆஃப் ஜீரோன்னு போட்டேன்னா ஜீரோங்கிறது அதுல ஒரு கீயே இல்லை. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணோமோ டிக்ஷனரிக்கு வந்து இண்டெக்ஸிங் வந்து நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரியோட ஸ்டோரேஜே வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூவோட சேர்ந்து தான் ஸ்டோர் ஆகும். அப்ப நான் டி ஆஃப் சம்திங், இப்ப டி ஆஃப் சி அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். டி ஆஃப் ஓகே. இப்ப என்னால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா டி ஆஃப் நியூ கீ அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுட்டு நான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்ப டிக்ஷனரியில போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ டி ஆஃப் நியூ கீ ஈக்குவல் டு 17 நான் கொடுத்தேன்னா ஸோ திஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் கிரியேட்டிங் அ புது கீ இந்த டிக்ஷனரி அண்ட் அ வேல்யூ அலாங் வித் தட். புரியுதா? அப்ப ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பரை கொடுத்தேன்னா கீ கொடுத்தேன்னா அதோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு ரிசல்ட்ல வரும். ஏற்கனவே இல்லாததை நான் கொடுத்தேன்னா
அந்த கீயே இல்லைன்னு ஒரு எரர் காமிக்கும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா கீ எரர்னு த்ரோ பண்ணும். ஏன்னா இந்த கீ வந்து இந்த டிக்ஷனரியில இல்ல. இல்ல இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ யூ கேன் அசைன் வேல்யூஸ். அப்ப டிக்ஷனரியில வந்து புதுசா ஒரு வேல்யூவை நீங்க அசைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரிஸ். அண்ட் அகைன் இதுலயும் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நான் ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போல. ஸோ இதுல அகைன் நான் ஃபங்க்ஷன்ஸ் பேர் மட்டும் சொல்றேன் பாருங்க. பாப் ஐட்டம். ஸோ இதெல்லாம் வந்து எலிமெண்ட் ரிமூவ் பண்றதுக்கு. அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரி கிளியர் பண்ணலாம். டி டாட் கிளியர்னு கொடுத்துட்டேன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூவும் கிளியர் ஆயிடும். ஸோ எம்டி டிக்ஷனரியா மாறிடும். காப்பின்னு கொடுத்தேன்னா என்னால் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு டிக்ஷனரியோட அசைன் ஆயிருக்கும். அப்டேட். ஸோ அப்டேட் வந்து அதே தான். இப்போ நம்ம இது என்ன பண்ணோமோ அதே தான் அப்டேட் பண்ணோம். பட் அப்டேட்டை வந்து நீங்க கீ வேல்யூ பேராவே கொடுக்கும். ஸோ A:45. ஓ, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்டேட் இஸ் அ ஃபங்க்ஷன்ங்கிறதுனால ஃபங்க்ஷனுக்கு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த இது. இப்போ A:45னா அப்டேட் ஆயிடும். இப்போ நான் ஏவை வந்து 15 மாத்துறேன்னா ஏற்கனவே 45 இருக்கு, இப்போ அது போய் 15 மாறிடும். ஸோ அதுதான் அப்டேட் ஃபங்க்ஷன். அப்ப இதுல வந்து ஆனா இன்சர்ட் டிலீட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்ப பாப்னு இருக்கு. இப்ப டி டாட் பாப்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? அகைன் இதுல வந்து நான் கீ ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ இந்த டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க கீயை வச்சுதான் ஒர்க் பண்ணி ஆகும். அப்ப நான் திரும்ப இப்ப டி பிரிண்ட் பண்ணேன்னா எம்டி ஆயிடுச்சு. ஏன்னா நான் டி டாட் பாப் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா அந்த ஏவோட வேல்யூட சேர்ந்து எனக்கு அந்த டிக்ஷனரி அந்த வேல்யூ எலிமினேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்ப இந்த டிக்ஷனரி ரீடைன் பண்ணிக்கிறேன். இப்போ when I say d equal to this and say d dot pop of new underscore key. ஸோ இப்படி ஸ்பெசிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த கீ அதோட வேல்யூ அது ரெண்டு மட்டும் எனக்கு டிக்ஷனரியில இருந்து கிளியர் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு டிக்ஷனரியில ரீடைன் ஆகும். இதான் வந்து நம்மளோட டிக்ஷனரியோட ஐடியா. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாண்டாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ பாண்டாஸ் இஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. அப்ப பாண்டாஸ்க்கு வந்து ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்து சீரீஸ், இன்னொன்னு வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ். ஸோ எப்படி நான் இதை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ மறுபடியும் நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் லைக் நம்பை ஐ நீட் டு இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ நேம் நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிடி டாட் சீரீஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இதுல வந்து ஐ கேன் கிவ் எனி நம்பர்ஸ். ஸோ ஜஸ்ட் லைக் நம்பை அரே. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்பை டாட் அரேல நான் இதே நான் கொடுக்குறேன்னா அது வெறும் அரேவா தான் இருக்கு. பட் இது பிரிண்ட் ஆகும் போதே எனக்கு அலாங் வித் இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பாண்டா சீரீஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1, செகண்ட் எலிமெண்ட் 2, தேர்ட் எலிமெண்ட் 3 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இதை வந்து யூ கேன் புட் இட் இன் வேரியபிள் கால் சே ஏ பி சி வாட் எவர் யூ கேன் கிரியேட் இட். அண்ட் இப்போ டி பிரிண்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதான் வரப்போகுது. இப்போ டி ஆஃப் 0 அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ணா 1 வரப்போகுது. அந்த மாதிரி எல்லாமே வரும். பட் பாண்டா சீரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 டைமென்ஷன் அரே. ஸோ 1 டைமென்ஷன் அரேவா இருக்கிறதுனால அரே கிடையாது. இட் கேன் பி ஹெட்ரோஜினியஸ். ஸோ ஐ கேன் ஸ்டோர் பூலியன் வேல்யூ ஹியர் அண்ட் தென் என்னோட ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கா என்னால ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டில் என்னோட டி வந்து எரர் இல்லாம ரன் ஆகும். அண்ட் எதுவுமே கன்வெர்ட்லாம் ஆகாது. டைப் கன்வர்ஷன் நடக்காது. ஸோ இப்போ நம்பை அரேக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான் இல்லையா? ஸோ நம்பை அரேல நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்கா மாறிடும். பட் பாண்டாஸ் சீரீஸ் வந்து உங்களுக்கு மாறாது. பட் பாண்டாஸ் சீரீஸ் வந்து வெறும் ஒரு 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் மட்டும் தான். ஸோ சிங்கிள் டைமென்ஷனா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு செகண்ட் வந்து டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம்ங்கிறது தான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை எப்படி நான் கிரியேட் பண்றேன்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். இப்போ நான் அந்த டியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இங்க வந்து ஆக்சுவலா இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ டேட்டா ஃப்ரேமை நான் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருந்ததுன்னா அந்த டிக்ஷனரியில இருந்து என்னால ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சிருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி ரிமூவ். சரி, நான் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம்னு வைக்கிறேன். ஸோ டி வந்து என்னோட டிக்ஷனரியை நான் இங்க ரீடைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ டி இஸ் மை டிக்ஷனரி. டேட்டா ஃப்ரேம் வந்து நான் எம்டி டேட்டா ஃப்ரேமா ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ டேட்டா இஸ் எம்டி டேட்டா ஃப்ரேம். இப்போ நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டி அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் வேல்யூஸ் ஷுட் பி த சேம்.
ஓகேவா? ஸோ இதுல வந்து ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ. ஸோ டேட்டா, ஓகே, ஸோ சாரி, இப்போ இந்த டிக்ஷனரி வந்து இது ஆக்சுவலி ஒரு சிங்கிள் டைமென்ஷனா இருந்ததுனால டேட்டா ஃப்ரேமா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஐ கேன் ஹேவ் டிக்ஷனரி லைக் திஸ். எப்படி வச்சுக்கலாம்னா, ஏ. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு 3 வேல்யூ இருக்கு. அண்ட் தென் ஐ ஹாவ் அனதர் கீ கால் பி. இதுக்கு வந்து இப்போ ஒரு 3 வேல்யூ. அண்ட் தென் சி. இதுக்கு வந்து இன்னொரு 3 வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் டிக்ஷனரியா இருக்கிற பட்சத்துல ஒரு டிக்ஷனரில இருந்தோ இல்ல ஈவன் லிஸ்ட்ல இருந்தோ நம்மளால டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ண முடியும். 2 டைமென்ஷன் லிஸ்டா இருந்தாலும் அதை வச்சு என்னால டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இப்போ நான் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டின்னு கொடுத்தேன்னா, ஸோ சி எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. டிஸ்பிளே ஆகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏபிசி அப்படிங்கிறது 3 காலம் பேரா மாறிடுச்சு. அண்ட் அந்த காலம் உள்ள இருக்கிற வேல்யூ என்ன? 147 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. அண்ட் 258 வந்து செகண்ட் ரோ. 369 அப்படிங்கிறது தேர்ட் ரோ. ஸோ இதுதான் வந்து டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே. அப்போ ஒரு வே வந்து நம்மளால ஒரு நெஸ்டட் டிக்ஷனரியில இருந்து நம்மளால ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ண முடியும். இல்ல என்னால ஒரு 2 டைமென்ஷனல் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, அதாவது நெஸ்டட் லிஸ்டா இருக்குன்னா அந்த நெஸ்டட் லிஸ்ட்ல இருந்தும் என்னால டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அகைன் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் எல். ஸோ இப்போ இதுல வேணா என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, காலம் நேம் எதுவுமே இல்லை. ஸோ 0 1 2ன்னு இண்டெக்ஸோட தான் காலம் நேம் வருது. ஆனா இங்க வந்து காலம்க்கு நேமோடய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை வந்து நான் ஏஜ்னு வைக்கிறேன், இதை வந்து நான் சேலரின்னு வைக்கிறேன், இதை வந்து ஒரு கிளாஸ்னு வைக்கிறேன். அப்போ இங்க நீங்க என்ன நே கீயோட பேர் என்ன செட் பண்றீங்களோ, வாட் எவர் இஸ் த நேம் தட் யூ செட் ஃபார் த கீ, அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் நேமா மாறிடும். ஓகே, ஸோ காலம் நேமா இருக்கிறது நமக்கு ஒரு விதத்துல அட்வான்டேஜ். ஸோ தட் அந்த காலம் நேம் வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இப்போ இந்த காலம் இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, இதை வந்து நான் ஒரு டேட்டா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ டேட்டால வந்து எனக்கு இந்த மாதிரி 3 காலம் நேம் இருக்கு, சரியா? இப்போ நான் காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சு நான் வந்து திரும்ப என்னால காலம் நேம்ஸை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ டேட்டா நான் பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஏஜ் சேலரி கிளாஸுங்கிறதுக்கு பதிலாக ஏபிசி அப்படிங்கிற நேம் வந்து ரீநேம் ஆயிடும். ஸோ காலம்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ரீநேம் பண்ணிக்க முடியும். இஸ் டேட்டா ஃப்ரேம் ஒன்லி டு விஷுவலைஸ் தி டிக்ஷனரி ஆர் லிஸ்டிங் டேபிள்? இல்ல டேட்டா ஃப்ரேம்ங்கிறது வெறும் அது மட்டும் இல்ல. இப்ப டேட்டா ஃப்ரேம்ல நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ஐ மீன் டேட்டா மேனிப்புலேஷனா என்ன, எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுல பட் கிரியேட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். ஸோ லிஸ்ட்ல இருந்து உங்களால டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரியில இருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றோம், லிஸ்ட்ல இருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றோம். இதை தவிர இப்போ இதுதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து 2 சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. எம்ப்ளாயி டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸல்ல ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் சிஎஸ்விங்கிறதுக்கு என்னன்னா, அதுக்கு பேர் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்னு பேரு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஆமா ஆமா, இப்ப நான் சொல்றேன். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் வந்து லிஸ்ட்டுக்கும் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ்க்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ லிஸ்ட்ல வந்து வெறும் வேல்யூ மட்டும் தான் வச்சுக்க முடியும். பட் டேட்டா ஃப்ரேம்ல வந்து ஒரு டேட்டாவே நம்ம அப்படியே ஒரு எக்ஸல் ஃபைல், ஒரு சிஎஸ்வி ஃபைல் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல்னா என்னன்னு சொல்லிடுறேன். மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து ஃபைல் டைப்ஸ் பத்தி சொல்றோம். ஸோ இப்போ டாட் சிஎஸ்வி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு, டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஒரு ஃபைல் இருக்கு, அப்புறம் டாட் ஜேஎஸ்ஓஎன், இந்த மாதிரியான நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ ஒரு ஃபைலை வந்து டாட் சிஎஸ்வின்னு சேவ் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு பேரு. கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். அப்போ இந்த ஃபைல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இப்போ இது வந்து ஒரு எக்ஸல் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருந்தது, சாரி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருந்ததுன்னா அந்த எக்ஸல்ல நீங்க சிஎஸ்வி ஃபைல ஓபன் பண்ணலாம். பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல டேபுலர் டேட்டான்னு சொல்லுவோம். இது பேர் டேபுலர் ஆர் ரிலேஷனல் டேட்டா. ஸோ டேபுலர் டேட்டாவா உங்களுக்கு வந்து டேட்டா லோட் ஆயிடும். ஓகே, ஆனா ஆக்சுவலா இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஒரு எம்டி ஃபைல். இப்போ நீங்க நோட் பேட்ல ஓபன் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல வந்து சே ஏஜ், எம்ப்ளாயி நம்பர், நேம், இந்த மாதிரி கமா 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 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 17, 125, ராம், சம்திங் சம்திங் சம்திங், 1978, ரகு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கமா வச்சு உங்களுக்கு செப்பரேட் ஆகி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்னு பேர். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், சிஎஸ்விக்கும் எக்ஸலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, உங்களால எக்ஸல் ஷீட்ல மல்டிபிள் ஷீட்ஸ் லோட் பண்ண முடியும். ஓகே, மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து சிங்கிள் ஷீட் தான். நீங்க செகண்ட் ஷீட்லாம் போட்டு சேவ் பண்ணீங்கன்னா திரும்ப ஓபன் பண்ணும்போது செகண்ட் ஷீட் இருக்கவே இருக்காது. ஸோ வெறும் சிங்கிள் ஷீட் தான் உங்களுக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபார்மேட்டிங், அதாவது நீங்க கலர் மாதிரி ஏதாவது போடுறீங்க, கலர் கோடிங்லாம் போட்டு ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா எக்ஸல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். பட் சிஎஸ்வி ஃபைல் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ நீங்க வந்து ஒரு கலரா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ரோவை ஹைலைட் பண்ணி சிஎஸ்வி ஃபைல சேவ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணா அந்த கலர் போயிடும். ஓகே, அதே மாதிரி ஃபாண்ட்ல இருந்து எல்லாமே வந்து இப்போ போல்டு பண்றீங்க அப்படின்னா எக்ஸல் எல்லாமே ரீடைன் பண்ணும், எல்லா ஃபார்மேட்டிங்கும் ரீடைன் பண்ணிடும். ஆனா சிஎஸ்வி ஃபைல் வந்து அதெல்லாம் ரீடைன் பண்ணாது. ஓகே, ஸோ சிஎஸ்வி ஃபைல் வந்து நிறைய நிறைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்விங்கிற ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி ஜேசான் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஜேசான்ங்கிறது இப்போ நம்ம பைத்தன் டிக்ஷனரி பார்த்த மாதிரி தான். இதுக்கு பேர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் பேரு. ஸோ வெப் சம்பந்தமா ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஜேசான் ஃபைல்ஸ் கிடைக்கும். ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே ஜேசான் பரிச்சயமா இருந்திருக்கும். ஸோ ஜேசான்ங்கிறதும் ஒரு ஒரு கீ வேல்யூ ஸ்டோரா தான் இருக்கும். ஓகே, ஸோ தர் இஸ் அ கீ அண்ட் அ வேல்யூ அண்ட் அனதர் கீ அண்ட் அனதர் வேல்யூ. ஸோ இப்போ டிக்ஷனரிலேருந்து எப்படி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணோமோ அதனால ஜேசான்ல இருந்து நம்மளால ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்க முடியும். இது போக யாருக்காவது டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் பத்திலாம் தெரியும் அப்படின்னாக்கா, ஸோ எஸ்கியூஎல்ல ஸோ எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ அதுல போய் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம், இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்பீங்க. அப்ப அந்த மாதிரி டேபிள் இருந்தா அந்த டேபிளையும் நம்மளால டேட்டா ஃப்ரேமா பாண்டாஸ்ல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு டேட்டா ஃப்ரேம்ஸ் தான். அப்ப எனக்கு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலா இருந்தாலும் அது எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா வந்துடும். எக்ஸலா இருந்தாலும் அது எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா வரும். ஜேசான்ல இருந்தும் நான் டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கலாம், எஸ்கியூஎல்ல இருந்தும் எடுத்துக்கலாம். இது போக வந்து பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் வந்து இப்போ ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹெச்டிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபைல் இருந்ததுன்னா அதையும் நீங்க வந்து பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமா லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் by which you load the data into a pandas data frame. Okay, now coming back, அப்ப என்கிட்ட வந்து employees.csv ல ஒரு ஃபைல் இருக்கு. Before that I think there is a question. Okay, பைத்தன் ரன் பண்ணது. ஓகே, அது கூகுள் கொலாப். ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல நீங்க ரன் பண்றதுக்கு நீங்க டைரக்டா கூகுள் கொலாப் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபைல்ஸ், இந்த ரெக்கார்டிங்ஸோட சேர்த்து இந்த ஃபைலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அதை வச்சு யூ கேன் ட்ரை எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ ரெண்டு ஃபைல் இருக்கு. பட் நான் இன்னைக்கு இப்போதைக்கு ஒரு ஃபைல் வச்சு நான் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேரலா நீங்க கூகுள் கொலாப்ல கோடை டைப் பண்ணி வச்சுக்கலாம். பட் வந்து நான் ஐ மீன் ஃபைல் இருந்தால் தான் உங்களால இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் பண்ண முடியும், அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? பிடி இம்போர்ட் pandas.pdன்றது ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, எனக்கு இந்த ரீட்ல பாத்தீங்கன்னா இதான் நான் சொன்னேன், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. ரீட் கிளிப் போர்ட், ரீட் சிஎஸ்வி, ரீட் எக்ஸல். ஓகே, ஸோ ரீட் ஹெச்டிஎஃப்எஸ் ஏதாவது பிக் டேட்டா, ரீட் ஹெச்டிஎம்எல். ஸோ ஹெச்டிஎம்எல்னா வெப் பேஜ் இருக்கும் இல்லையா? வெப் பேஜ்ல ஏதாவது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க வந்து டைரக்டா இதுல ரீட் பண்ணிக்கலாம்.
யூஆர்எல் கொடுத்துட்டு அதே மாதிரி ஜேசான், ஓஆர்சி, பேராகேட், பிக்கிள், சாஸ், எஸ்பிஎஸ்எஸ், எஸ்கியூஎல், இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ரீட் டேபிள்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட் எக்ஸ்எம்எல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரீட் சிஎஸ்வி அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ரீட் எக்ஸல். ஸோ எக்ஸல் ஃபைலா இருந்ததுன்னா நீங்க ரீட் எக்ஸல்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ரீட் சிஎஸ்விங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இனிஷியலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாண்டாஸ், இப்போ நம்பைல என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி பாண்டாஸ்லயும் சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய லைப்ரரி, இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து நம்மளோட இந்த பூட் கேம்புக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம முதல் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா டேட்டா டாட் ஹெட். ஸோ ஹெட்ங்கிறது ஃபர்ஸ்ட் 5 ரோஸை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 rows of the data will be displayed. அப்ப இந்த டேட்டா செட்டை நம்ம கரெக்டா தான் ரீட் பண்ணிருக்கோமா? ஏன்னா நம்ம எதுவுமே தெரியல, நம்ம வெறும் பிடி டாட் ரீட் சிஎஸ்வி, எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வின்னு ரீட் பண்றோம். இப்போ இந்த ரீட் பண்றது கரெக்டான முறையில தான் ரீட் ஆயிருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டா டாட் ஹெட்னு பண்ண போறேன். ஸோ இதை பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு, ஜெண்டர்னு இருக்கு, ஸ்டார்ட் டேட். ஓகே, அப்ப எனக்கு டேட்டா வந்து ஓரளவுக்கு கரெக்டா தான் ரீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா, சும்மா சிம்பிளா இருக்கிற ஒரு எம்ப்ளாயி டேட்டா. ஃபர்ஸ்ட் ரோ வந்து பாத்தீங்கன்னா காலம் நேம்ஸ் இருக்க போது. ஸோ இந்த ரீட் சிஎஸ்விலேயே ஆக்சுவலா நீங்க அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கண்டிப்பா அந்த ஃபைல் தான் இருக்க போகுது. சப்போஸ் இந்த சிஎஸ்வில வந்து சில சமயங்கள்ல கமா இல்லாம செமிகோலன் வச்சு பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா ஸோ நீங்க செப்பரேட்டர் ஈக்குவல் டு செமிகோலன் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் இது கமால இருக்கும். பட் நீங்க செமிகோலன் இல்லைன்னா வேற ஹைஃபன் இந்த மாதிரி ஏதாவது செப்பரேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஹெடர்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ பை டிஃபால்ட்டா ஹெடர் வந்து அதாவது உங்களுக்கு காலம் நேம் இருக்கு இல்லையா, அதான் ஹெடர்னு சொல்லுவோம். அதே டீலிமிட்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஹெடர்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இப்போ உங்களோட எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஹெடரா எடுத்துக்கும். ஆனா நீங்க ஹெடர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து அதுவுமே டேட்டாவா தான் ரீட் ஆகும் தவிர காலம் நேமா ரீட் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா ரீட் பண்றது, ஐ மீன் டேட்டா உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சில இடத்துல என்ன ஆகும்னா காலம் நேமே கொடுத்துருக்க மாட்டாங்க, முதல் ரோல இருந்தே டேட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஹெடர் ஈக்குவல் டு நன்னு கொடுத்துட்டு ரீட் பண்ணணும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ காலம் நேம் தான் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஐ மீன் அந்த ஃபைல் நேம் டாட் சிஎஸ்வி. இப்போ இது நீங்க ரன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஒன்னு வந்து நம்ம எங்கேருந்து இந்த கோடை ரன் பண்றோமோ அந்த பாத்துலயே இந்த ஃபைல் இருக்கணும், எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்விங்கிறது இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு டி டிரைவ்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப டி கோலன் லெட்ஸே ஏதோ ஒரு பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அது உள்ள நான் எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி வச்சிருக்கேன்னா அந்த ஃபுல் நேம் பார்த்து கொடுத்தாதான் ஃபைல் ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க ஜூபிட்டர் நோட் புக் வைக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்கிரீன்ல அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இப்போ அந்த டேட்டா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோல்டர்ல இருந்ததுன்னா நீங்க அப்லோடுன்னு கொடுத்துட்டு எங்க இருக்கோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணி அந்த ஃபைல்ல இருந்து நீங்க அந்த சிஎஸ்சி ஃபைலை இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி டைரக்டா அந்த ஃபைல் எந்த பாத்துல இருக்கோ அப்சல்யூட் பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணியும் அந்த ஃபைலை உங்களால ரீட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இப்ப இந்த இடத்துல சப்போஸ் இப்ப டி கோலன்ல இந்த எம்ப்ளாயிஸ் இல்லாம இருந்தா இது வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும். என்னன்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஓகே ரா ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு ஸோ நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரி, அதாவது டி கோலன்ல எம்ப்ளாயி டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு ஒரு எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே, ஸோ அப்ப ஃபைல் ரீட் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஸோ எங்க இருக்கோ அங்கேருந்து ரீட் பண்ணணும், கரெக்டான பாத் கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்க இந்த ஹோம் ஸ்கிரீன்ல போயிட்டு அப்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைலை காப்பி பண்ணி இங்க போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே. ஏன்னா டைரக்டா ஃபைல் நேமை மட்டும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இங்க ரெண்டு ஃபைல் வச்சிருக்கேன், எம்ப்ளாயிஸ், டைட்டானிக். ஸோ இப்போ என்னால ரெண்டு ஃபைலுமே டைரக்டா இங்கேருந்து ரீட் பண்ணிக்க முடியும். இப்படி ரீட் பண்ணாலும் எனக்கு டைட்டானிக்கோட முதல் 5 ரோ வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஓகே,
ஓகே. ஸோ டேட்டா டாட் ஹெட் அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் டேட்டா டாட் இன்ஃபோ. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன், அந்த ஃபைல பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோ ஃபங்க்ஷன் கொடுத்துரும். அதாவது மொத்தமா எவ்வளவு காலம் இருக்கு, ஸோ டோட்டல் காலம் 8. ஓகே. ஸோ மொத்தமா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதாவது மொத்தமா 1000 என்ட்ரிஸ் இருக்கு, ரைட்டா. அதுக்கப்புறம் என்னென்ன காலம் என்னென்ன டைப்ல இருக்குங்கிறதையும் உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடும். அதாவது முதல் காலம் பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேம். அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து 933 நான் நல் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மீதிலாம் நல் வேல்யூஸா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நல் வேல்யூனா என்ன அப்படிங்கறத இப்ப கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இப்போ அதே மாதிரி ஜெண்டர்ங்கிற ஒரு காலம் இருக்கு. அந்த ஜெண்டர் காலம் வந்து 855 நான் நல் வேல்யூ இருக்கு. அப்புறம் ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் லாகின் டைம்லாம் 1000 வேல்யூ நான் நல் தான். அதான் மொத்தமாவே 1000 ரோ இருக்கு. இப்போ இது எல்லாத்துலயும் 1000 வேல்யூஸுமே இருக்கிறதுனால மிஸ்ஸிங் வேல்யூன்னு எதுவுமே இல்லை. அதே மாதிரி சீனியர் டீம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபியூ வேல்யூஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு, இதுலயும் ஃபியூ வேல்யூஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. அண்ட் டி டைப் டேட்டா டைப் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு நியூமரிக் வேல்யூவா ரெண்டு காலம் தான் வருது. ஸோ ஒன்னு வந்து சேலரி, இன்னொன்னு வந்து போனஸ். ஸோ இது ரெண்டும் ஒன்னு வந்து இன்டீஜராகவும் இன்னொன்னு ஃப்ளோட்டாவும் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பா தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஹெட். இது எதுக்கு போட்டுக்கிறோம்னா, கரெக்டான ஃபைல் கரெக்டான ஃபார்மேட்ல ரீட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு டேட்டா டாட் ஹெட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இங்க பிராக்கெட்ல இப்ப நீங்க 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 ரோ தான் டிஸ்பிளே ஆகும். 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 ரோஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு ரோ டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிராக்கெட்ல கொடுக்கலாம். ஸோ எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் 5 ரோ வந்து பிரிண்ட் ஆயிடும். நீங்க இங்க நம்பரே கொடுக்கலன்னா 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அதாவது 5 ரோஸ் 1 2 3 4 5. இல்ல இங்க நீங்க 7 ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அப்ப 7 வேல்யூஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டாட் டிஸ்கிரைப். ஸோ டிஸ்கிரைப்ங்கிற ஃபங்க்ஷன், மூணாவது ஃபங்க்ஷன் என்ன பார்க்கணும்னா டிஸ்கிரைப். ஸோ டிஸ்கிரைப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஹ், ரெண்டு காலம் தான் நியூமரிக் வேல்யூன்னு இங்க பார்த்தோம், எதுல இன்ஃபோல பார்த்தோம். ஸோ சேலரிங்கிறது ஒன்றும், போனஸ்ங்கிறது தான் நியூமரிக் வேல்யூ. அப்ப எத்தனை நியூமரிக் வேல்யூ இருக்கோ அந்த நியூமரிக் வேல்யூவை மட்டும் எடுத்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா மீன், அந்த அந்த பர்டிகுலர் காலம்க்கு மீன் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 25% எவ்வளோ இருக்கு, 90 அதாவது 50%, 75%, அதாவது Q1 Q2 Q3ன்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்க்கும்போது. அதனால Q1 Q2 Q3 வேல்யூலாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து இது அழகா டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஓகே. அண்ட் கவுண்ட்டும் இங்க தெரிஞ்சிடும். ஸோ கவுண்ட்ல இருந்து சப்போஸ் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தாலும் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து இங்க காமிச்சிடும், அதாவது 950 வேல்யூ அப்படின்னு காமிக்கும். பட் இங்க வந்து ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கவுண்ட்ல சேலரி போனஸ் ரெண்டுத்துலயுமே 1000 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ இதோட மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம், மேக்ஸிமம் இந்த மாதிரி வேல்யூலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு நீங்க சில இன்ஃபரன்சஸ் எடுத்துக்கலாம். அதாவது சேலரி மொத்தமா இதுல 1000 பீப்புளோட ஆவரேஜ் சேலரியே வந்து 90,000 அண்ட் நாட் வருது. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா மீன்ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆகுது, ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 32,000 ஆர் 33,000, அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்படிங்கிற மாதிரியான இன்சைட்ஸ் எல்லாம் உங்களால இதுல இருந்தே எடுத்துக்க முடியும். ஸோ டேட்டா டாட் ஹெட், அப்புறம் இன்ஃபோ. இன்ஃபோ வந்து எல்லா காலம் பத்தின இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். டிஸ்கிரைப் வந்து வெறும் நியூமரிக் வேல்யூ மட்டும் எடுத்து அதோட டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதாவது மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவான்டைல், அதாவது Q1 Q3 இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இப்போ டேட்டா இதுலதான் என்னோட மொத்த டேட்டாவுமே இருக்கு. ஸோ மொத்தமா வந்து 1000 ரோவும் 8 காலமும் இருக்கு. ஓகே. பட் இதுல வந்து இப்ப என்னால நம்பைல பண்ண மாதிரி 0,1 இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். நம்பை அரேல 2 டைமென்ஷன் அரேல நம்மளால இந்த மாதிரி 0,1 எல்லாம் இண்டெக்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் இதுல வந்து நம்மளால பண்ண முடியாது. அப்ப நான் ஒரு காலமை மட்டும் நான் பார்க்கணும். ஸோ நான் டேட்டா டாட் ஹெட் தரேன். ஸோ இதுல வந்து எனக்கு என்னென்ன காலம் நேம் இருக்குங்கிறது இதுல இருந்து என்னால பாத்துக்க முடியும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா டாட் காலம்ஸ் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா என்னென்ன காலம் நேம் இருக்குங்கிறது இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இப்ப இதுல நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காலம் மட்டும் யூஸ் பண்ண போறேன், இப்ப டேட்டா ஆஃப் டீம் அப்படின்னா அந்த காலம் மட்டும் எனக்கு அதுல என்னென்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆயிடும்.
ஓகே. சோ இதுல வந்து நான் இப்போ இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா முடியும். ஆனா எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து எல்ஓசி, இன்னொன்னு வந்து ஐஎல்ஓசி. ஓகே. சோ எல்ஓசின்னு ஒன்னு இருக்கு, ஐஎல்ஓசின்னு ஒன்னு இருக்கு. இதுதான் வந்து இண்டெக்ஸிங் இன் பாண்டாஸ். ஓகேவா? சோ இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சோ டேட்டா டாட் எல்ஓசி அப்படின்னு நான் இப்போ கொடுத்தேன்னா, இப்ப இதுல வந்து என்னால ரோ ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அதாவது இப்ப 1000 ரோ இருக்கு. எனக்கு வந்து 0ல இருந்து 100 ரோஸ் மட்டும் எனக்கு போதும். அண்ட் தென் எனக்கு வந்து காலம் நம்பர் 1ல இருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆனா போதும். அந்த மாதிரி என்னால ஓகே ஜஸ்ட் இண்டெக்ஸ் சப் டைப் இன்ட். ஓகே. சோ இங்க டைப் வந்து இன்டிஜரா இருக்கு. ஓகே. சோ சரி. சோ இதுல வந்து சாரி சாரி எல்ஓசி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து காலமோட பேர் கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனால கீ எரர்னு சொல்லுது. சோ டூங்கிறதுக்கு கீ எதுவுமே இல்ல. அப்ப இங்க வந்து நான் ஜெண்டர் அப்படிங்கிற காலம் நேம் கொடுக்குறேன்னா அப்ப அந்த ஜெண்டர் காலம் மட்டும் ஃபர்ஸ்ட் 100 வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு எல்ஓசிங்கிறது வச்சு யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுல வந்து நான் எல்ஓசில மல்டிபிள் காலம் நேம் கொடுக்கலாமா அப்படின்னா அதை ஒரு லிஸ்டா நம்மளால ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர், அதுக்கப்புறம் டீம். ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 100 ரோஸ் ஃபார் இந்த காலம்ஸ் ஜெண்டர் அண்ட் டீம் காலம்ஸ். அப்ப எல்ஓசின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே அது லொகேஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ லொகேஷன்ல வந்து நீங்க ரோ பொறுத்த வரைக்கும் ரோ நேம் இருக்காது. ஏன்னா 1000 ரோஸ் இருக்கலாம், 10,000 ரோ இருக்கலாம், 1 lakh ரோ இருக்கலாம். அப்ப அவ்வளவு ரோக்கும் நம்மளால நேம்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறதுனால யூஸ்வலா ரோ வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். காலம் தான் யூஸ்வலா கம்மியான காலம் இருக்கும். ஸோ 10 காலம்ஸ், 15 காலம்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால நேமை ஸ்பெசிஃபை பண்ண முடியுங்கிறதுனால எல்ஓசிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்றீங்கன்னா காலம் நேமை வச்சு உங்களால குறிப்பிட்ட காலம் மட்டும் உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த ஐஎல்ஓசினா என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஐஎல்ஓசிங்கிறது இன்டீஜர் லொகேஷன். அப்போ இதுல தான் நம்மளால 0 to 100 ஆர் 1 to 100 வாட் எவர் அண்ட் தென் 2:4. ஸோ இந்த ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டீஜர் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், காலமோட இண்டெக்ஸ் இன்டீஜரை மாத்தி ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காலம் இண்டெக்ஸ் 2ல இருந்து 2 and 3 மட்டும் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க ஐஎல்ஓசின்னு யூஸ் பண்ணீங்கன்னா காலம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணா போதும். எல்ஓசின்னு யூஸ் பண்ணீங்கன்னா காலமோட பேர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐஎல்ஓசி அண்ட் எல்ஓசி. அப்ப இண்டெக்ஸிங் இன் பாண்டாஸ் அண்ட் ஸ்லைசிங் இஸ் டன் யூசிங் எல்ஓசி அண்ட் ஐஎல்ஓசி. இப்ப இது வந்து மத்ததுக்கெல்லாம் தேவையில்லை இல்லையா? இப்ப லிஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம டைரக்டா பண்ணோம். லிஸ்ட், டப்பிள் அண்ட் தென் நம்பை அரே முதற்கொண்டு நம்மளால வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிட முடியும். பட் டேட்டா ஃப்ரேமா இருக்கும்போது இப்ப சீரீஸ் பாண்டா சீரீஸா இருந்தாலுமே நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம், இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். ஆனா டேட்டா ஃப்ரேமா இருக்கிற பட்சத்துல உங்களால வந்து எல்ஓசி ஐஎல்ஓசி மட்டும்தான் பண்ணவே முடியும். இல்லைன்னா உங்களால குறிப்பிட்ட சில டேட்டாவை மட்டும் ரீட் பண்ணிக்க முடியாது. சோ இப்போ வந்து ஓகே இதே மாதிரி ஹெட் மாதிரியே இன்னொன்னு டெய்ல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டெய்ல்ங்கிறது வந்து என்னன்னா லாஸ்ட் 5 ரோஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ டிஃபால்ட் வந்து லாஸ்ட் 5 ரோஸ் வில் பி பிரிண்டட். ஓகேவா? ஸோ லாஸ்டா எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கறத சும்மா பாத்துக்கிறதுக்காக நீங்க வந்து டெய்ல் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரி தான் டெய்ல் ஆஃப் 10னா கடைசி 10 ரோ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ரைட். இப்போ வந்து நல் வேல்யூன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? சோ நமக்கு வந்து 933 நான் நல் அப்படிங்கிற வேல்யூ எல்லாம் வந்தது. ஸோ when I say data dot info இதுல வந்து எனக்கு என்ன சொல்லுச்சு, டீம் அப்படிங்கிறதுலாம் 957 நான் நல் தான் இருக்கு. அப்ப இதுல வந்து ஒரு 43 வேல்யூஸ் நல் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். நல் வேல்யூனா என்ன அர்த்தம்னா அதுல வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை ஓபன் பண்றேன் இந்த ஃபைலை. இந்த ஃபைல் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரோ நம்பர் 8ல நேம்ல வந்து வேல்யூவே இல்ல, எம்டியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி மத்த காலம்ஸ்ல எல்லாம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வேல்யூ வந்து எம்டியா இருக்கு, இங்கேயும் வேல்யூ எம்டியா இருக்கு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வேல்யூ எம்டியா இருக்கோ அதுக்கு பேர் வந்து நல் வேல்யூன்னு சொல்லுவோம். NULL நல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த நல் வேல்யூஸ் எல்லாம் பைத்தன்ல எப்படி அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா NaN அப்படிங்கிற ஒரு பேர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா?
ஸோ என்ஏஎன்னா என்ன அர்த்தம்? நாட் எ நம்பர், அந்த மாதிரி அர்த்தம். ஸோ என்ஏஎன் அதுக்கு பேர் வந்து நாட் எ நம்பர் இல்ல நாட் எ வேல்யூ. பட் ஆனா அது ஆக்சுவலா இங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் பேர் என்னன்னா, இந்த இடத்துல ஒரிஜினல் ஃபைல்ல வேல்யூ இஸ் மிஸ்ஸிங். ஓகேவா? அந்த வேல்யூ ஏன் மிஸ் அவுட் ஆயிருக்கு? நிறைய ரீசனால இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹியூமன் வந்து இதை டைப் பண்ணியிருந்தாருன்னா அந்த வேல்யூ அவைலபிளா இல்லாம இருந்தா டைப் பண்ணாம விட்டுருக்கலாம். இல்ல டைப் பண்ணதை யாராவது எடிட் பண்ணி தெரியாம டெலீட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு சென்சார் மாதிரி யூஸ் பண்றீங்க, ஒரு டெம்பரேச்சர் சென்சார் மாதிரி எடுத்து அந்த டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து நீங்க ரீடிங் எல்லாம் கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த சென்சார் ஏதோ வேலை செய்யல, இல்ல ஒரு கரண்ட் போயிட்டு வந்தது. ஸோ அது ரீஸ்டார்ட் ஆகுற டைம்குள்ள வேல்யூஸ் கலெக்ட் பண்ண நீங்க வந்து சென்சர் கிட்ட இருந்து ரீட் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் சென்சர் ரீட் ஆகலைன்னா உங்களுக்கு வேல்யூ வராது. அந்த மாதிரியான ஐ மீன் எரர்ஸ் நடக்கலாம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் வந்து எதனால வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஏன் ஒரு வேல்யூ மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த மிஸ் அவுட் வேல்யூ எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நாளைக்கு வந்து வி வில் ஸ்டார்ட் வித் தட் அண்ட் தென் லுக் ஃபார் தி விஷுவலைசேஷன் பார்ட் லேட்டர். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த நல் வேல்யூ இருந்தா இதை ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் நான் இப்ப எப்படின்னு சொல்லிடுறேன். பட் நாளைக்கு வந்து நம்ம இந்த நல் வேல்யூஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். பட் அதுலயும் நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஆனா நம்ம பூட் கேம்பா பண்றதுனால நம்மளால லிமிட்டடா எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இவ்வளவு வேல்யூஸ் நான் நல்லா இருக்கு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல் வேல்யூஸ் எனக்கு வேண்டாம், அதை நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல் வேல்யூவா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கே நீங்க இன்னொன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டேட்டா ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், இப்போ காலம் நேம் நீங்க கரெக்டா கொடுத்து டிக்ஷனரியில பண்ண மாதிரி இதுல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் டாட் இஸ் நல் அப்படின்னா இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா இந்த மாதிரி ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். பூலியன்ல ட்ரூ, அதாவது நல்லா இருந்ததுன்னா அந்த ரோ ட்ரூ ஆயிடும், இல்லைன்னா அது வந்து ஃபால்ஸா இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். பட் நமக்கு ஆல்ரெடி இன்ஃபோல இருந்தே தெரியும் தட் தெர் ஆர் நிறைய நல் வேல்யூஸ் இருக்குங்கிறது இன்ஃபோல இருந்து நம்மளால பாத்துட முடியுது. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனா நான் என்ன சொல்றேன்னா, டேட்டா டாட் டிராப் என்ஏ. இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால என்ன நடக்க போகுதுன்னா, எங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்கோ, அப்போ இந்த ஃபைல் காமிச்சேன் இல்லையா, இந்த ஃபைல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ நம்பர் 8ல இந்த நேம் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த பர்டிகுலர் ரோவே கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ மொத்தமா 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நான் டிராப் என்னன்னு கொடுக்கறேன்னா, எங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா இந்த ரோ நம்பர் 122 டெலீட் ஆயிடும். சிமிலர்லி இந்த 140ங்கிற ரோ டெலீட் ஆயிடும். 144 145 ரெண்டு ரோவுமே டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வேல்யூ நல்லா இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோ வந்து ஃபுல்லாவே டெலீட் ஆயிடும். ஸோ இதுல ஆனா என்ன என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க ரெண்டு வேல்யூ மட்டும் டிராப் பண்றதுக்கு பதிலா அதுல இருக்கிற மீதி இன்ஃபர்மேஷனும் சேர்த்து டெலீட் பண்ணிடுறீங்க. ஓகே, அது வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலா. பட் அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வி வில் ஸ்டார்ட். ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டா ஈக்குவல் டு டேட்டா டாட் டிராப் என்ஏ. இப்போ நான் டேட்டா டாட் இன்ஃபோன் கொடுத்தேன்னா இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, 764 நான் நல். அதாவது எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் டிலீட் ஆகி எனக்கு கடைசியா 764 வேல்யூ தான் இப்ப ரிமைனிங்கா இருக்கு. ஓகேவா? சோ இப்ப டேட்டா டாட் இன்ஃபோ நான் போடும்போது இங்க பாத்தீங்கன்னா 764 என்ட்ரிஸ் தான் இப்ப இருக்கவே இருக்கு. ஏன்னா மீதி வேல்யூ எல்லாமே டிலீட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளஸ்ட் வே வந்து டேட்டா டாட் டிராப் என்னே பண்ணி ரிமூவ் பண்றது தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க திரும்ப அந்த ஃபைல் நான் மறுபடியும் ரீட் பண்றேன். ஓகே, ஸோ டேட்டா டாட் யா, ஸோ டிராப் எண்ணேக்கு பதிலா நான் இப்போதைக்கு சும்மா என்ன பண்ணலாம்னா, ஃபில் எண்ணே வித் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, சும்மா 0 வச்சு ஃபில் பண்ணுவேன். அப்ப ஃபில்லும் என்னால பண்ண முடியும். அப்ப என்னால ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்னு வந்து அந்த ரோ வேண்டான்னு என்னால டிலீட் பண்ண முடியும், டிராப் பண்ண முடியும். இல்லைன்னா அதுல நான் ஏதோ ஃபில் பண்ண போறேன். ஸோ ஃபில் பண்றதுக்கு எனக்கு ஃபங்க்ஷன் பேரு ஃபில் எண்ணே. பட் எப்படி ஃபில் பண்ண போறோம் அதை பத்திலாம் வந்து நம்ம நாளைக்கு டீடைல்டா பேசுவோம். ஸோ ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா நான் எந்த வேல்யூ வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத நாளைக்கு பேசலாம். பட் நான் சும்மா ஃபில் என்னங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அப்ப அதுல நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூ போய் அந்த ஃபைல்ல போய் உட்காந்துரும். அப்ப டேட்டா டாட் ஃபில் என்ன பண்ணிட்டு இப்போ இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே 1000 நார்மல், அதாவது 1000 வேல்யூவுமே இப்ப இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எங்கெல்லாம் வேல்யூ இல்லாம இருந்ததோ அங்கெல்லாம் போய் ஜீரோவை ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் டன் டு த டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இப்ப இது வந்து டேட்டா ஃப்ரேம்ல தான் நம்ம மாத்திருக்கோம். இன்னும் ஆக்சுவல் டேட்டா எம்ப்ளாய் டாட் சிஎஸ்வில போய் நம்ம எதுவுமே மாத்தல.
ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த எம்ப்ளாய் டாட் சிஎஸ்வியை ஒரு காப்பியா எடுத்து அதை டேட்டா ஃப்ரேமா நம்ம ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேட்டா ஃப்ரேமை தான் இப்போ இனிஷியலா நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. ஓகே. ஸோ ஃபில் என்னையோட நான் இன்னையோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு ரிமைனிங் வந்து நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணலாம். சேம் லிங்க் 9 o'clock. ஸோ டவுட் யாருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க யூ கேன் லீவ். அண்ட் டவுட் இருக்கிறவங்க ஏதாவது டவுட் இருந்தா சாட்ல போடலாம். ஸ்லைசிங் பண்ணலாம். ஸ்லைசிங் வந்து ஸ்டெப் சைஸும் ஆட் பண்ணிக்கலாம்.